அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நாங்கள் அந்த ஃபீல்டு ஒர்க் சென்டர் எக்ஸாம் கிட்ட இருக்குன்றதால அதுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கேள்வி பேப்பர் செஞ்சு கொண்டு போகிறோம். அதில் 2018 நடந்த எக்ஸாம் பேப்பர், டேர்ம் 1 பேப்பர் 2020 பேட்ச்க்கு நடந்த பேப்பரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் பிறகு வீடியோவில் பார்க்குற ஆக்களுக்கு ஒரு இது ஒன்று சொல்கிறேன். அந்த கீழே யூடியூப் இதில் கீழே நாங்கள் அந்த லிங்க் கொண்டு போட்டிக்கிறோம். அதில் ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த அந்த ஃபோல்டரில் போய் மற்ற மற்ற இந்த பேப்பர்ஸ், அதுக்கு ஆன்சர்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒழுங்கொண்டு செஞ்சு கொண்டு போகிறேன். அப்போ அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அப்போ அதில் பார்க்கலாம். பிறகு பார்க்குறாங்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு இது ஒழுங்கொண்டு இருக்கும் இன்ஷால்லா. அது போடுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சில நேரம். ஆனால் அது போட்டதுக்கு பிறகு அந்த இந்த லிங்க்ல கீழே போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். நாங்கள் குயிக்காக கேள்விகளுக்கு வரும். கொஞ்சம் ஓரளவு ஈஸியான கேள்விகள், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போகிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா உங்களுக்கு மைக் அவுட் பண்ணி கதைக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்பலாம் இந்த ப்ராப்ளமான கேள்விகளை. மற்றது இப்போ சில கேள்விகள் விளங்கி இருக்காது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனதால விளங்காது. இப்போ அது விளங்கினா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இப்போ கட்டாயம் கஷ்டமான ஒரு ஹார்டான கேள்வி ஒன்றுன்னா அது இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் தான் போடணும். போட்டால் தான் அது கொஞ்சம் டிஸ்கஷன் போதுமான அளவாக போகும். ரைட். இதில் பெரிய சிக்கல் ஒன்று இல்லை. முதலாவது கேள்வி மைக்ரோ மீட்டர் இருக்குது. அப்படிங்கிற மைக்ரோ ஒன்று இருக்குது. மைக்ரோ மீட்டர்ண்டா மைக்ரோன்றது இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் 10⁻6. மைக்ரோன்றது 10⁻6ன்னு தெரியும். அப்போ அதிலிருந்து எங்களுக்கு இந்த விடைக்கு போகலாம். மைக்ரோ மீட்டர் மீட்டருக்கு மாற்றிருக்கு. இது ஒரு சென்டிமீட்டருக்கு அல்லது ஒரு மில்லி மீட்டருக்கு மாற்றிருந்தால் நாங்கள் கொஞ்சம் அந்த முச்சேர்க்கையை பார்த்து ப்ரிஃபிக்ஸை பார்த்து போடணும். இங்கே நேரடியாக மீட்டருக்கு மாற்றிருக்கு. மைக்ரோன்ற 10⁻6. அப்போ நேரடியாக இந்த செகண்ட் ஆன்சருக்கு போகிறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ இதிலிருந்து நாங்கள் விலை கொள்ள வேண்டிய உண்டு அந்த முச்சேர்க்கைகள், ப்ரிஃபிக்சஸ் என்று இருக்குமே முச்சேர்க்கைகள். அந்த முச்சேர்க்கைகள் பற்றி ஒரு ஐடியா உண்டு, கட்டாயம் இருக்கணும். இந்த கீழுக்கு வாரத்தில் வந்து சென்டி, 10⁻2, மில்லி, மைக்ரோ, நானோ. நானோ 10⁻12. இப்போ இது கொஞ்சம் தான் கூடுதலாக எங்களுக்கு தேவைப்படுற. ஆனால் இதுக்கு பிறகு இருக்கிற விடயங்கள்லையும் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தால் நல்லா. இதுக்கு பிறகு இருக்கிறதுல இந்த வார கீழே அப்படின்னா இங்கே 3 இருக்கு. ஒன்று பிக்கோ, அடுத்தது சிம்பிள் ட்ரீ, ஃபெம்டோ, எட்டோ. அப்போ அந்த ஓர்டரை இது ஆகசிரிசி, அப்புறம் ஃபெம்டோ, அப்புறம் பிக்கோ. இந்த இது கொஞ்சத்தையும் நாங்கள் இங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மேலுக்கு போகிற நேரம் கிலோ, அதுக்கு சிம்பிள் கே வரும். அப்புறம் மெகா, கிகா, இந்த பைட்ஸ் கணக்கு நாங்கள் சொல்கிறோமே, அந்த கிலோ பைட்ஸ், மெகா பைட், ஜிகா பைட்ஸ், டெரா பைட், அதுக்கப்புறம் பெட்டாண்டு வரும். அப்போ இதுகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க மட்டும் நல்லா. அதுகளில் கொஞ்சம் கலந்து கேட்கலாம். அது ஒரு சிலபஸில் வார ஒரு பகுதி தானே. அப்போ இது மைக்ரோன்றது ஆக கொமனாக வாருது. இப்போ அதை நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியா உண்டு இருக்கு. ரைட். அப்போ முதலாவது கேள்விக்கு எங்களுக்கு 2வது ஆன்சர் போடலாம். அதில் செல்றதுக்கு பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. அடுத்ததுக்கு போவோம். இந்த சமன்பாட்டில் எஃப்ன்றது விசைன்னு தந்திருக்கு, டின்றது அடர்த்தின்னு தந்திருக்கு, அல்ஃபாவின் கீழ் பீட்டா. இப்போ இங்கே பாருங்க, அடர்த்தியிட வர்க்க மூலத்தோட பீட்டா கூட்டப்படுது. அப்போ கூட்டப்படுகிற நேரம் ஒன்றிலிருந்து ஒன்றோட ஒன்று கூட்டுற நேரம் அல்லது ஒன்றோட ஒன்று கழிக்கிற நேரம், ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கிற நேரம் கட்டாயம் ஒரே பரிமாணமாக தான் இருக்கணும். கூட்டுறது கழிக்கிறது கட்டாயம் ஒரே பரிமாணமாக இருக்கணும். அப்போ அது இங்கே ஒரே பரிமாணமாக இருக்கிறன்றது முக்கியம். அப்போ நாங்கள் பரிமாணம் பீட்டாடுன்றது டீட பரிமாணத்திட, டீட வர்க்க மூலத்திட பரிமாணம்னு சொல்லுவோம். டீட வர்க்க மூலத்திட பரிமாணத்துக்கு சமனாயிருக்கும். அதாவது டீட பரிமாணத்திட ஹாஃப், அதன் வர்க்க மூலம் ஹாஃபுக்கு சமனாக இருக்கும். அப்போ அடர்த்திட பரிமாணத்திலிருந்து எங்களுக்கு பீட பரிமாணத்தை கண்டு கொள்ளலாம். அடர்த்திட பரிமாணம் வந்து திணிவின் கீழ் கனவளவு.
எம் எல் மைனஸ் த்ரீ அதில் அதில் ஹாஃப் ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த இது எங்களுக்கு அடர் பீட்டா சம்பந்தமான பரிமாணத்துக்கு போகலாம். அதாவது எம் மைனஸ் ஹாஃப் எல் மைனஸ் 3/2 1.5 அப்படி வரும். அடுத்தது இங்கே எஃப்னு தந்திருக்கு. அப்போ இந்த பீட்டாட பரிமாணம் கீழே இருக்கக்குள்ள அதை பெருக்கினா வாரது எஃப்ட பரிமாணம் விசேட பரிமாணம். விசேட பரிமாணம்ன்றது எம்எல்டி -2 திணிவுத்தர ஆறுமுடுகள். அதை இங்கே நாங்கள் பீட்டாக்கு வார பரிமாணத்தால் பெருக்கி பார்க்கணும். அதுதான் இங்கே எஃப் இந்த அல்ஃபாட பரிமாணம் வரும். இப்போ அந்த பெருக்கி பார்க்கறது இப்போ இங்கே கேட்டிக்கிற வந்து அல்ஃபாவின் கீழ் பீட்டா அவ்வளோ தூரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அல்ஃபாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் தானே கேட்டிக்கிறேன். எஃப் ஆனது விசையையும் டி அடர்த்தி. இப்போ இது கூட்டப்படுகிற அப்போ இது எல்லாத்துலேயும் பரிமாணம் பீட்டாட பரிமாணத்துக்கு சமன். இங்கே அல்ஃபா இருக்கு. அல்ஃபா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த சார்ஜிங்கில் சின்ன இது வந்து கொஞ்சம் இல்லை. ஓகே. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று விளங்குது இல்லை என்னென்னா இங்கே பீட்டாவோட பரிமாணமும் அடர்த்தியோட வர்க்கமூலத்தோட பரிமாணமும் சமன்ன்றதால அல்ஃபாவை பீட்டாவால் பிரிக்கிறது எஃப்ட பரிமாணம் என்று எடுக்கலாம். அப்போ இங்கே இந்த அல்ஃபாவின் கீழ் பீட்டாவை தான் கேட்டு இருக்கு. இப்போ அல்ஃபாவின் கீழ் பீட்டான்றது விசேட பரிமாணத்தை உடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சிக்கல் ஒன்று இல்லை. ரைட். அப்போ எம்எல் T-2 ரைட். நேரடி கேள்வி வந்து அப்போ இனிமேல் நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த கேள்வி வந்து அல்ஃபாவையோ பீட்டாவை கேட்டிருந்தா எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி. பீட்டாவை நாங்கள் இந்த அடர்த்தியிட பரிமாணத்தை போட்டு அதுக்கு ஹாஃப் எடுக்கணும். இப்போ எம் -12 எல் -3/2 சாரி எம் ஹாஃப் மைனஸ் வராது எம் ஹாஃப் எல்லுக்கு -3/2. இதெல்லாம் இதுக்கு காணணும். அப்புறம் எஃப்க்கு இந்த எஃப் பீட்டாவால் பெருக்கி வாரது அல்ஃபாவாய்க்கும் அதை கண்டு பிரிக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. காரணம் என்னென்னா இங்கே பீட்டாட பரிமாணமும் இந்த வர்க்கமூலம் டீட பரிமாணமும் சமன் கூட்டலி. இப்போ அல்ஃபாவின் கீழ் பீட்டை கேட்டு இருக்கு. அல்ஃபாவின் கீழ் பீட்டை கேட்டு இருந்தா அது எஃப்ட பரிமாணத்துக்கு சமன். இப்போ எஃப்ன்றது விசை. உண்மையாக கேள்வி என்னென்னா விசேட பரிமாணத்தை தந்திருக்கு. அல்ஃபாவின் கீழ் பீட்டா வந்து விசேட பரிமாணம் என்னென்னு கேட்டிருக்கு. முதலாவது கேள்வி. அப்போ நேரடி கேள்வி மிச்சம் குயிக்காக விடைக்கு போகக்கூடிய ஒரு லேசான கேள்வி. ரைட். முதலாவது ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். மூன்றாவது பின்வரும் அலகுகளில் எது பிழையாக குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ அலகு எழுதுகிற நேரம் நாங்கள் கவனம் எடுக்கணும். அலகு சரியாக இருக்கணும். அதாவது இதில் லெட்டர் கேபிட்டல் சிம்பிள் சரியாக இருக்கணும். முச்சேர்க்கையிட கேபிட்டல் சிம்பிள் சரியாக இருக்கணும். ஒரு அலகுக்கும் இன்னொரு அலகுக்கும் இடையில் இடைவெளி விட்டு இருக்கணும். அந்த மாதிரி விடயங்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது கெல்வினுக்குரிய அலகு சரி என்று எங்களுக்கு எடுக்கலாம். சரியான விடைக்கு மட்டும் நாங்கள் கோட் எடுப்போமே, இல்லாட்டி சிக்கலாய். அப்போ இதில் பிரச்சனை இல்லை. கிலோகிராம் சிம்பிள் கே சிம்பிள் ஜி பிரச்சனை இல்லை. மூல் MOL சிம்பிள் எழுதிருக்கு. இனி போடக்கூடாது. ரைட். அது சரியாக இருக்குது. நியூட்டன் மீட்டர் விசை தரசின் தூரம் இடைவெளி விட்டு இருக்கு பாருங்க. இங்கே இடைவெளி ஒன்று இருக்குது. அப்போ இது வேலைக்கு செல்லலாம். ஜூல் செகண்ட் இந்த எஸ் வந்து ஜூலோட பார்க்கக்குள்ளே காரணம் கேபிட்டல் எழுத்தில் இருக்குது. ஜூல் பர் செகண்ட்ன்றது எஸ் வந்து சிம்பிள் இருக்கணும். ஆகவே விட 4. இப்போ இங்கே வந்து ஜூல் எழுதினா செகண்ட் வந்து சிறுசாக இருக்கு. அப்போ அது மாதிரி இங்கே அப்படி இல்லை. ஆகவே எங்களுக்கு இந்த விடையை கொடுக்கலாம். ரைட். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு வேனியர் இடுக்குமானியை பயன்படுத்தி சீரான விரைத்த பொல்லுருளை ஒன்றின் உள்விட்டமும் வெளிவிட்டமும் அளவிடப்பட்டுள்ளது. அளவீடுகள் முறையை தந்திருக்கு. இனி வந்து ப்ளஸ்ஸோ மைனஸ் தாரது வந்து இழிவெண்ணிக்கையை தாருது. அந்த இழிவெண்ணிக்கை அளவு கூட குறைய வலுவரையிலும் என்றது நான் சொல்ல வரேன். இதில் கேட்டிக்கிற சுவரின் தடிப்பு. அப்போ தடிப்பை நாங்கள் காண்ற மெத்தட். அப்போ தடிப்புக்குரிய நாங்கள் சமன்பாடு எடுத்தால்
இருக்கிற பெரிய ஆரை நான் R2ன்னு போடுறேன். அதிலிருந்து R1 கழிக்கணும். அதுதான் தடிப்பு. ரைட். இங்கே வந்து விட்டம் தான் தரப்பட்டிருக்குண்டா, விட்டம் தான் தரப்பட்டிருக்குன்னா எங்களுக்கு அந்த விட்டத்தை வச்சு நாங்கள் இதை எழுதுறதா இருந்தா, விட்டத்தை வச்சு தான் நாங்கள் எழுதுறதா இருந்தா விட்டம் வந்து நாங்கள் இங்கே கேபிட்டல் டி எழுதுறேன். கேபிட்டல் D2 மைனஸ் கேபிட்டல் D1. அப்போ கழிச்சா வாரது ரெண்டு பக்கத்துல அந்த தடிப்பும் களப்பட்டு வரும். அதை ரெண்டாலாம் பிரிக்கணும். ரைட். ஆரை தரப்பட்டிருந்தா ஆரையில் ஆரை காணக்குள்ள நாங்கள் விட்டு இந்த இதை ரெண்டால பிரித்து இதையும் ரெண்டால பிரித்து கழிக்கலாம், அல்லது ரெண்டை கழிச்சிட்டு வாரத்தை ரெண்டால பிரிக்கலாம். அப்போ இதுதான் எங்களோட கேள்விக்குரிய விடு. அப்போ இங்கே செல் இருக்கிறது, இந்த இடத்துலையும் வலு 0.01 இருக்கு, இந்த இடத்துலையும் வலு 0.01 இருக்கு. நாங்கள் இப்போ இங்கே நேரடியாக 4.23 இருந்து 3.8களை கழிப்போம். 13ல் 7 போகிற நேரம் 14 7 6 வரும். இங்கே 1 மிச்சம். அப்போ 11ல் 3 வரும். இங்கே 0.36 வரும். அப்போ 0.36 இங்கே ஒரு விட இருக்கு, இங்கே ஒரு விட இருக்கு, இங்கே ஒரு விட இருக்கு. அப்போ 0.36ன்றது நாங்கள் இதிலிருந்து இதை கழிச்சு வந்தது. அப்போ அதை ரெண்டால பிரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ நாங்கள் ரெண்டால பிரித்தா 1.8 வரும். அப்போ இது பிள்ளை, இது பிள்ளை, இது பிள்ளை. அப்போ 1.8 விட வரும். அப்போ 1.8ல் இந்த 2 இருக்கு. அப்போ இங்கே இப்போ இந்த இலிவெண்ணிக் இங்கே வலுன்னு தந்தீங்கன்னா 0.01. இப்போ இங்கே உயர் வலுவத்தை இங்கே தாரது கட்டாயம் இந்த வலு வரணும் இல்லை. அப்போ இங்கே வலு 0.01 இருக்கு, இங்கேயும் 0.01 இருக்கு. அப்போ நாங்கள் விலையும் கொள்ளணும், பெருக்கிற நேரம் வலுவீதங்கள் கூட்டப்படும். பெருக்கும் போது பிரிக்கும் போது வலுவீதங்கள் கூட்டப்படும். ஆனால் கழித்தலின் போது கூட்டலின் போது வலுட பெருமானங்கள் கூட்டப்படும். கழிக்கிறதா இருந்தாலும் சரி, கூட்டுறதா இருந்தாலும் சரி. அப்போ இங்கே வலுட பெருமானம் 0.01 வருது, இங்கேயும் 0.01 வருது. அப்போ அந்த வலுட பெருமானங்களை நாங்கள் கூட்டினா எங்களுக்கு 2வது அல்ல 4வது விடத்தான் வரும். ஆன்சர் 4வது. இப்போ அதுதான் இங்கே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ரைட். நான் இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு எழுதி காட்டுறேன். இதில் வந்து 2ஆல பிரிப்படுது இல்லையா, கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. என்னென்னா அந்த வலுட பெருமானத்துக்கு என்ன நடக்கும்ன்றது. இப்போ நாங்கள் விட்டம் தடிப்பு 2 வாரத்தால் கொஞ்சம் இருங்கீங்கன்னா நான் இப்படி ஒரு உதாரணம் ஒன்று எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து ஆக கூட பெருமானம் உண்டு இதுக்கு எடுப்போம், இதுக்கு ஆக குறைஞ்ச பெருமானம் வரக்கூடியது எடுப்போம். இதுக்கு ஆக கூடின பெருமானம் எடுத்தால் எங்களுக்கு எழுதலாம் 4.24 எழுதலாம். 4.24 எழுதலாம். அதுதான் ஆக கூடுதலாக வரக்கூடியது. குறைஞ்ச பெருமானம் எழுதக்கொள்ள 3.86 எழுதலாம். ஏண்டா ப்ளஸ்ஸோ மைனஸ் தானே இருக்கு, 8.6 எழுதலாம். ரைட். இப்போ இதுக்கு நாங்கள் கழிக்கிற நேரம் இங்கே 8 போடலாம். இன்னும் 11ன்றதால 3.8 வரும். 0.38. இப்போ 0.38 நாங்கள் பிரிக்கிற நேரம் இதுதான் ஆக கூடுதலாக கூட்டி காட்டுறா வரக்கூடியது. இது நாங்கள் பிரிக்கிற நேரம் 1.9 எழுதப்போம். 1.9ன்றது 0.18 ஓட அதோட நாங்கள் பார்க்குற நேரம் இங்கே 0.01 தான் கூட வருது. ரைட். அப்போ இங்கே பெரிய வாசி போன்று எடுக்கிற தலைப்பு இந்த விட இல்லாமல் எங்களுக்கு இதை போடக்கூடிய ஒரு நிலைமையோடு இருக்குது. நாங்கள் கழிச்சு 2ஆல பிரிச்சாவாறு 0.18. 0.18ல் 2வது போடுறா 3வது போடுறான்றது தான் எங்களுக்கு இன விடயம். இந்த 2ஆல பிரிப்படுகிற பிரித்து வாரன்றதால நாங்கள் எடுக்க போகிற விட ஆக கூடுதலாக நாங்கள் போடுகின்ற விடை ஒன்று போட போகிறது 0.19. ஆக குறைவாக போட்டுன்னா 0.17. நாங்கள் எழுதுகிற விடைக்கும்
உண்மையான உயர் வலுவோட எழுதினா வார விடைக்கும் இடையிலான வித்தியாசம் வரப்போகிறது சைஃபர் ஒன்று தான். அப்போ எங்களுக்கு இந்த விடையை போடலாம். இதே இது இந்த ரெண்டால பிரிக்கிற நிலைமை ஒன்று வராவிட்டா, இங்கே ரெண்டால பிரிக்கிற நிலைமை ஒன்று வருது. அப்போ ரெண்டால பிரிக்கிற நிலைமை ஒன்று வராவிட்டா எங்களுக்கு 4வது விடத்தை போயிடும். உதாரணமாக நாங்கள் 6ஐ தந்திருக்கும், இது 6ஐன்னு எடுங்களேன். இது 6ஐ இண்டு வந்திருந்தா இங்கே விட்டமுண்டத்தை விட்டுட்டு 6ஐ உள்ளாரை வெளியாரை என்று தரப்படுது. அப்படி தந்திருந்தா அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்றில் உள்ளாரை வெளியாரை நான் பொதுவாக வளர்க்குறல, அது மாதிரி ஒரு நீளம் உதாரணமாக இது ஒரு உள்விட்டம் வெளிவிட்டத்துக்கு விடுவோமே ஒரு நீளம், அது அடுத்தது இன்னொரு நீளம், அதில் இந்த கழிச்சு வார பெருமானம் எங்களுக்கு காணணும். அப்படி டைமில் இந்த பெருமானம்னு தரப்பட்டிருந்தா நாங்கள் கழிச்சா வார நேரம் இங்கேயும் ஒரு வலு ஒன்று இருக்கு, இங்கேயும் அதே அளவு வலு ஒன்று இருக்கு. அப்போ இதை மாதிரி ஒரு விட கழிச்சு வார பெருமானத்துக்கு உதாரணமாக கழிச்சு வாரது வந்து 0.36 அப்போ 0.36 6 எழுதுகிற நேரம் அப்போ நாங்கள் வலுவை அதோட 0.02 எழுதணும். ஏன்னா கூட்டும் போது கழிக்கும் போது வலுட பெருமானம் கூட்டுப்படும். இங்கே அந்த 2ஆல் வகுக்கிறதால தான் நாங்கள் இந்த 2வது ஆன்சருக்கு போகிறோம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் ஒன்று தான். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதில் சிக்கல் ஒன்று இல்லைண்டு. இதில் ஸ்கீம் ஆன்சர் நான் நினைக்கிறேன் 4வது தான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். 4வது தான் ஸ்கீம் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த வலுவை கூற்ற விடயத்தை வைத்து. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நாங்கள் வலு என்று கதைக்கிறது, நான் உங்களுக்கு இதை வேறொரு இடத்துல விளங்கப்படுத்துகிறதா இருந்தால் ரைட் வலுட அளவு நாங்கள் கழிக்கிற நேரம் வலுவை பற்றி நாங்கள் இந்த செல்ற நேரம் முக்கியமான ஒரு விடயமாக கவனம் எடுக்கிறது. நாங்கள் போடுற பெருமானங்கள் இப்போ வலுன்றது சமன்பாடு ரீதியாக நாங்கள் பாடுறோம் வலு என்று வரக்கொள்ள வலுட பெருமானத்தை தான் நாங்கள் ப்ளஸ் மைனஸ்ன்னு போடுறது. நாங்கள் எழுதுகிற பெருமானத்தை கவனம் எடுத்து அதில் மேக்சிமம் எவ்வளோ வலு வர்றதோ அதை வைத்து தான் நாங்கள் வலுவோட பெருமானம் போட போகிறோம். அப்போ இங்கே வாசிப்படுக கொள்ள ஆக கூடுதலாக என்ன நாங்கள் எடுக்க போகிறோம், ஆக குறைவாக என்ன எடுக்க போகிறோம்ன்றது தான் ப்ளஸ் மைனஸில் தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த இதில் ஆக குறைவாக எவ்வளோ எடுக்கலாம் 3.86, ஆக கூடுதலாக எவ்வளோ எடுக்கலாம் 4.24. இப்போ அந்த பெருமானங்கள் உண்மையாக இருந்திருந்தா நாங்கள் பெற்றுக்கொள்வது 0.919. அப்போ அதுக்கு நாங்கள் போட போகிற வலு இந்த 2வது ஆன்சர் தான் வரும். அப்போ ஸ்கீமில் 4வது கொடுத்துருக்கு. வேறு ஏதாவது ஆர்கியூமெண்ட் ஒன்று அதுக்கு இருக்குண்டா சொல்லுங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் 2வது விட இந்த இடத்துக்கு ஓகேண்டு. இந்த 4வது விடமாய் விடை ஒன்று வரும். இந்த இடத்துல 2ஆல் வகுக்கிற நிலைமை ஒன்று இல்லாத டைமில் இங்கே 2ஆல் வகுக்கிற விடியம் ஒன்று வருதுன்றதால எங்களுக்கு அதை கணிக்கையில் நாங்கள் போடுற விட இந்த 2வது விட தான் சரி வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு மாதிரி நான் இதை விளங்கப்படுத்தினேன். இதில் வந்து நாங்கள் இந்த கழிக்கிற நேரம் நாங்கள் பார்க்கணும். நீங்கள் இப்படி யோசிச்சா 3.88 போட்டு 4.24 போட்டா, ஏன்னா இங்கே வலுவிட அளவையும் சேர்த்து போட்டால் அதை விட வரும். நாங்கள் எடுக்கிற இந்த 0.18 விடையே வரும். அப்போ இதையும் இங்கே கழிக்கிற நேரம் இதையும் குறைச்சி போட்டு இதையும் குறைச்சி போட்டால் அதை விட வரும். இதையும் கூட்டி போட்டு இதையும் கூட்டி போட்டால் அப்பையும் ஒரே விட தான் வரும். அப்போ நாங்கள் அந்த பெரிய வலுவொண்டு உருவாகணும்னு ட்ரை ஒன்று கொடுக்க வேண்டாம். இந்த பெரிய வாசிப்பை நல்லா கூட்டி போட்டு சின்ன வாசிப்பை குறைச்சி போடணும், அல்லது பெரிய வாசிப்பை நல்லா குறைச்சி போட்டு சின்ன வாசிப்பை நல்லா கூட்டி போடணும். அப்படி கழித்து எடுத்து அதை நாங்கள் 2ஆல் வகுத்து அடுக்கும் போது இந்த 0.18 +ஓ -1 தான் வருது, 0.01 தான் வருது. அதனால் 2வது விட தான் பொருத்தம்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த இதில் இருக்கிற ஸ்கீம் 4வதுன்றதோடு நான் எக்ரி இல்லை, 2வது விட தான் பொருத்தமானது என்றதை நாங்கள் கால்குலேட் பண்ணி எங்களுக்கு பார்க்கலாம். ரைட். இது மாதிரி இது வழுக்கள் அளவு பொதுவாக கூட்டும் போது கழிக்கும் போது விளங்கிக் கொள்ளுங்க, வழுக்கள் அளவு கூட்டப்படும். பெருக்கும் போது பிரிக்கும் போது வழுக்கள சதவீதம் கூட்டப்படும். பெருக்கல் பிரித்தல் இந்த 2லையும் வலு சதவீதம் கூட்டப்படுமா. கூட்டல் கழித்தலின் போது வலு
கூட்டப்படும். ரெண்டுலேயும் இங்கே கூட்டப்படும் தான் வரும், இங்கே சதவீதம் கூட்டப்படும் தான் வரும். பெருக்கலா பிரித்தலான்ற பிரச்சனையில் வலு சதவீதம் கூட்டப்படும், கூட்டலா கழித்தலான்ற பிரச்சனையில் வலு கூட்டப்படும். அப்போ இங்கே வலு கூட்டப்படுறது உண்மை, வலு கூட்டப்படுறது உண்மை. அந்த வலு கூட்டப்பட்டு வாரது அந்த 0.38ன்றதுக்கு தான் +-0.02 வருது. ஆனால் நாங்கள் ரெண்டால் பிரிக்கிறதால +-0.01 தான் வருது. அப்போ அந்த இந்த இந்த பெருமானம் நான் கூட்டி எடுத்ததே. அப்போ இங்கே நாங்கள் எழுதுகிற பெருமானம் 0.18 எடுக்கக்குள்ள 0.36ன்றதுக்கு தான் +-0.02 வரும். அது ரெண்டால் பிரித்து வர 0.18 எடுக்கொள்ளே அதுவும் களி பிரிச்சுப்பட்டு 0.01 வரும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வீடு தான் பொருத்தமானது என்றதான் என்ற கருத்து. சரி இதுகள் இருந்தால் நான் அப்டேட் ஒன்று பிறகு தாரேன். அப்போ அதுதான் நார்மலாக எங்களுக்கு எடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது, பெருக்கல் பிரித்தலின் போது வலு சதவீதம் கூட்டப்படும், கூட்டல் கழித்தலின் போது வலு கூட்டப்படும். வலு கூட்டப்பட்டால் 0.02 வலு இன வரும். ஆனால் அது ரெண்டால் பிரிப்படுறதால நீங்கள் இப்போ யோசிக்கணும் வலுவையும் பிரிக்கலுமாண்டு நாங்கள் எடுக்கிற பெருமானத்துக்கு ஏற்ப வலுவையும் பிரிக்கலாம். அப்போ ரெண்டாவது வரும். ரைட், அடுத்த கேள்விக்கு போகிறேன், நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ரைட், 50 வட்ட பிரிவுகளை கொண்ட அருகில் காட்டப்பட்டுள்ள நுண்மானி திருகாணிச்சியின் வாசிப்பு யாது? அப்போ இங்கே வாசிப்பை கேட்டிருக்கிற நேரம் இதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்குது. இங்கே 1 சென்டிமீட்டர்னு தந்திக்கிற ரெண்டாக பிரித்து வந்திக்கிற பெரும்பாலும் இதை மாதிரி ஒழுங்கமைப்பில் வாருது தசமஞ்சு தசமஞ்சு. அந்த தசமஞ்சை பிரித்து ரெண்டையும் எல்லாமே ஒரே பக்கத்தில் எழுதினா பார்க்க கஷ்டம்ன்றதால அது பிரித்து வரும். அப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர்ன்றக்குள்ள 10 மில்லிமீட்டர். அப்போ பிரதான வாசிப்பு 10.5 மில்லிமீட்டர். சென்டிமீட்டரில் செல்றேன்டா 1.05 வரும். மில்லிமீட்டரில் எழுதுறது கொஞ்சம் இந்த லேஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே பொருந்துகிற பிரிவு 21. அப்போ இதை நாங்கள் 21 நாங்கள் பொருந்துகிற பிரிவு எடுத்தால் எங்களோட கடைசி வாசிப்பு, ஏன்னா பொருந்துகிற பிரிவு இழிவணிக்கு 0.01 மில்லிமீட்டர், அவை 10.71 மில்லிமீட்டர். அப்போ இந்த வாசிப்புக்கு நேரடியாக எங்களுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அப்போ இதை சென்டிமீட்டரில் செல்றதா இருந்தால் 1.01 இருக்கும். ரெண்டாவது விடைக்கு எங்களுக்கு போகலாம். சரி, அந்த இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறதுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ அதுக்காக கொஞ்சம் எனக்கு கொமெண்ட்டை பார்க்குறத விட கொஞ்சம் லேசுன்னு நினைக்கிறேன், அது வேறு ஆயிக்கிறேன். ரைட், அப்போ அந்த வலு கேள்வியில் சில பிரச்சனைகள் இருக்குது. வலு வந்து வலுட அளவையும் ரெண்டால் பிரிக்கிறான்றது. இன்னும் விடயம் என்னென்னா, நாங்கள் வலுவோட கூட்டுறது கழிக்கிறது செஞ்சு வார விடயத்தை எழுத போகிறோம். உண்மையான நாங்கள் நேரடியாக எழுதுகிற விடைக்கும் உயர் வலுவுக்கு வர விடைக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்கள் ப்ளஸ் மைனஸ்ன்னு போடுறது. அப்போ அப்படி நாங்கள் பார்க்குற நேரம் வலுட பெருமானமும் இந்த இடத்துல ரெண்டால் பிரிக்க வேண்டி வர, அதுதான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த வயலில் நாங்கள் பிரித்து தான் போடணும். அப்படி எடுத்தால் தான் ரெண்டாவது இது வரும். அது ஸ்கீமுக்கு முரண்படுது. ரைட், இதில் நான் வேறு இந்த 5வது கேள்வியில் பெருசாக வேறு ஒன்றும் செல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து 10 மில்லிமீட்டர், இது 10.5. அப்போ கிளியராக இருங்கணும், 10.5என்றது. அப்போ எங்களுக்கு அது மீது போகலாம். இதில் ஒரு சொல்லிக்கிற ரைட், இந்த நுண்மானி திருக்கணிச்சியில் 1 சென்டிமீட்டரை 8 பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50 வட்டப்பிரிவுகள் கொண்ட இங்கே 50 வட்டப்பிரிவுன்னு சொல்லிக்கிற 1 சென்டிமீட்டர் 8 பிரிச்சுன்னு எடுக்கல அല്ലേ. ஏன்னா இங்கே 0 தந்தில்லை தானே, இங்கே 0 தந்தில்லை. அப்போ 0 தந்திருக்குன்னா தான் 1 2 3 4 5 6 7 8 8 எல்லாம் எடுக்கணும். சரி, அப்போ இது இங்கே 0 தந்து இல்லைன்றதால நான் நினைக்கிறேன் அது ஒரு பிரச்சனை உண்டல்லண்டு. என்ற வட்டப்பிரிவுகள் 50 செல் இருக்கு. பொதுவாக வந்து எக்ஸாம் கேள்விகளில் இங்கே வந்து யோசிச்சிருக்காங்க, இது 0 எடுத்து இந்த 1 சென்டிமீட்டர் 8 பிரிச்சுக்கிறேன் அப்படி பார்க்குறல்ல நாங்கள் உண்மையாக சரி. நான் இங்கே தந்திருக்கணும். வளமையாக ஆய்வு கூட நுண்மானி திருக்கணிச்சிகள் தான் எங்களுக்கு தரப்படும். நீங்கள் இது எப்படியோட இந்த இடத்துல எப்படி வெட்டிக்கொள்ளுங்களேன். ரைட்,
வளமையான ஆய்வு கூட நுண்மானி திரு தான் எங்களுக்கு கேள்விகளுக்கு வரும். வளமையான ஆய்வு கூட நுண்மானி திரு கணிச்சியல் ஒவ்வொரு மில்லிமீட்டர் வாரண்டா இங்கே 100 பிரிவுகள் வரும். தசமஞ்சு தசமஞ்சு மில்லிமீட்டர் வாரண்டா 50 பிரிவுகள் வரும். அது ரெண்டு மட்டும்தான் நிற்கிறேங்க சிலபஸுக்குள்ள. அதுதான் நான் லெப்ல நிற்கிறேன். வளமையா அதில் தான் தாரு. அப்படி இல்லாமல் ஏதாவது புதுசாக ஒன்று தாரதா இருந்தால் அவங்க அதை பற்றி நல்ல ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து தரணும். இப்படி சும்மா படத்தில் அந்த சைஃபர் ஈக்கிறா இல்லை சைஃபரை தராமல் தந்துட்டு அப்படி தர மாட்டாங்க. இப்போ இங்கே 8 பிரிவுன்னு நீங்கள் கவனம் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு எக்ஸாம் எக்ஸாம் கேள்வி போடுறவரை எதிர்பார்க்குறேன்டா கட்டாயம் வரைக்கும் 0வை தந்திருக்கணும். அப்போ அதை நீங்கள் சிக்கலாய்க்குள்ள தேவையில்ல. இது சாதாரண வினம். இன்னும் இருக்குங்க இன்னும் இருக்குன்னு மார்க் பண்ணி இருக்கு. இப்படி வரும் அளவு ஒன்று இன்னும் போட்டில்ல. ரைட், அப்படி எடுத்துக்கணுங்க, பிரச்சனையும் இல்லை. ரைட், அடுத்த இப்போ சரி, ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்திருக்கு. அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவில் அருகே காட்டப்பட்டுள்ள இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இதுக்கு ஒரு வேக நேர வரைவு வரைய செல் இருக்கு. அப்பவுமே இதோட இடப்பெயர்ச்சி நேர வரைவுட கிரேடியன் படித்திறன் நாங்கள் பார்த்தா சரி. இங்கே படித்திறன் மைனஸில் இருக்கு. படித்திறன் படிப்படியாக மைனஸ் பெருமானத்தில் குறைஞ்சி ஜீரோக்கு வருது. இதுக்கு பிறகு படித்திறன் ப்ளஸ். அப்போ இந்த ஏரியாவில் படித்திறன் ப்ளஸ், இந்த ஏரியாவில் படித்திறன் மைனஸ். அப்போ படிப்படியாக குறைஞ்சி பருமன் குறைஞ்சி 0க்கு போய் ப்ளஸில் கூடுது. மைனஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் தன் வேக நேர வரைவுக்கு வரும். வேக நேர வரைவிட படித்திறன் ஆறுமுடுகள் நேர வரைவில் நாங்கள் கவனம் எடுக்கணும். இப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இங்கே படித்திறன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸுக்கு போகுது. மைனஸ் ப்ளஸில் இருக்கிற ஆன்சர் ஒன்று தான். ஆகவே 5வது விடைக்கு எங்களுக்கு போகலாம். இல்லை, பெரிய சிக்கல் ஒன்று இல்லை. இந்த படித்திறனை பார்க்கணும்ன்றதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் வேகத்தை கொடுக்கும். அப்போ இங்கே மைனஸ் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் ப்ளஸ். ஓகே, அடுத்த கேள்விக்கு வரும். மேலாவது இரு காவிகள் A+B விளையுள் காவி Aக்கு செங்குத்தாகவும் காவி Bயின் பருமனின் அரை மடங்கு பருமனுடையதாகவும் இருப்பின் ஏபிக்கு இடைப்பட்ட கோணம். அப்படிங்கிற பாயிண்ட் என்னன்னா, ஏபி விளையுள் ஏக்கு செங்குத்து. அப்போ கட்டாயம் இந்த ஏயும் பியும் விரிகோணமாக இருக்கணும். இப்போ ஏயும் பியும் விரிகோணம். ஏக்கு செங்குத்து. இதை நாங்கள் ஏன்னு எடுத்தா, இதை பின்னு எடுத்தா விளையுள் ரெண்டுக்கும் இடையால வரும். இடையால வர்றது இதுக்கு செங்குத்துன்னு சொல்லிக்கிறேன். இதுதான் விளையுள். சரி, விளையுள் இந்த பாயிண்ட்ல இருந்து மேலுக்கு வரும். ரைட், ஆர். இதுதான் ஆர். எனக்கு இந்த நேர்கோடுகள் கொஞ்சம் வரைஞ்சிக்கொள்ள கஷ்டமா இருக்குல்ல. ரைட், ஓகே. அப்போ இது 90 பாகை. ஏஆர். அப்போ இது 90 பாகன்னு செல்லிருக்க. அடுத்த விடயம் ஒன்று செல்லுகிற பியின் பருமன் அரை மடங்கு பருமனுடையதாக இருப்பேன். இப்போ ஏக்கு செங்குத்தாக வர இதுட பருமனுக்கு அரைவாசி பருமன். அப்போ இதுட பருமனுக்கு அரைவாசின்னா பாருங்க, இதுட இந்த பீட பிரித்த கூரை நாங்கள் யோசிக்கிற நேரம் பீட கிடையாக பிரித்த கூறு ஏயை சமப்படுத்தணும். அப்பதான் விலைகள் மேல் நோக்கி போகும். ரைட், சரி, கேள்வி கேட்குறேன்னா மைக் ஓன் பண்ணி கேட்கலாமா? ரைட், அப்போ பீட பிரித்த கூறு. அடுத்தது இங்கே பீட கிடையாக பிரித்த கூறு ஏ சமப்படுத்தும். நிலைக்குத்தாக பிரித்த கூறு தான் விளைவுல கொடுக்கும். இந்த நிலைக்குத்தாக பிரித்த கூறு அரை மடங்கு என்று சொல்லிக்கிறேன். நான் இங்கே ஒரு கோணம் தீட்டாண்டு போட்டா இது 90 பாகை. இங்கே நாங்கள் தீட்டா கோணம்னு போட்டால் இந்த பி கொஸ் தீட்டா ஆறுக்கு சமனாக வரும். பி சைன் தீட்டா ஏ சமப்படுத்தணும். பி கொஸ் தீட்டா ஆறுக்கு சமனாக்கணும். அது அரைவாசின்னு சொல்லிக்கணும். அப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த கொஸ் தீட்டாண்டு ஹாஃபுக்கு சமம். அப்போ கொஸ் தீட்டா ஹாஃபுக்கு சமனாக இருந்தால் தீட்டா எவ்வளவுண்டு எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ தீட்டா 60 இருக்கும். ரைட், அப்போ 90 60 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா சரி, அப்போ ஹாஃப்னு வரக்கொள்ளே எனக்கு 60. அப்போ 150 விடைக்கு போகலாம். நான் இங்கே ஏற்கனவே 90 இருக்கு. எப்படியுமே விரிக்கோணம்.
இது கொஞ்சம் எட்டுத்தொடனே பிழை போடலாம். ஏண்டா விளையுள்ன்றது ரெண்டுக்கும் இடையில வரணும். அப்ப அது ஒன்று ஏழிலிருந்து 90 பாகையில் வருதுன்னா ரெண்டுக்கும் இடையில 90ண்டா இங்கேயும் ஒரு கோணம் ஒன்று வரும். கட்டாயம் 4வது அல்ல 5வது ஒன்று தான் போடணும். இந்த கோணம் எவ்வளவுன்னு காண்றதுக்கு தான் இருக்கு. இந்த பீட பெருமானத்தை நாங்கள் பிரித்த கூறு பார்க்கலும் இதுக்கு இடையா பிரித்த கூறையே சமப்படுத்தும். நிலைக்குத்தா பிரித்த கூறு தான் விளைவுல வரும். அப்போ இங்கே பி கொஸ் தீட்டா ஆறுக்கு சமனாக வரணும். கொஸ் தீட்டா ஹாஃப் உண்டு வரணும். ஏன்னா இங்கே அரை மடங்குண்டு தரப்பட்டு இருக்கிறதால இப்போ 7வதுக்கு நாங்கள் 5வது விடையை போடலாம். ரைட், அடுத்த கேள்விக்கு போம். நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று நாங்கள் வச்சுக்கொண்டோம். ஒரு 5 கேள்வி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதில் இருக்கிற டவுட்டுகளை பார்த்துட்டு அப்படி போகிறா ஏதாவது ஒரு ஒழுங்கு வச்சுக்கொள்வோம். ரைட், பிரச்சனை இல்லை. நீங்கள் வார கேள்வி உடனே உடனே கேளுங்க. நான் இந்த பார்த்து இந்த செக் பண்ணிக்கொள்ள டைம் எடுக்கிறதால. ரைட், ஓகே. 8வது, கிடைத்தரையில் இயங்கும் 1 கிலோகிராம் திணிவுடைய பொருளொன்றின் வேகம் v ஆனது நேரம் t உடன் மாறுபடுவ வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. அப்போ விடி கிராஃப் ஒன்று தரப்பட்டிருக்கு. பின்வரும் பிழையான கூற்று, கவனம், பிழையான கூற்று கேட்டிருக்கு. இதில் வந்து இன்னும் 10 செகண்ட் மீட்டர் வேகம் 10க்கு போகுது, மறு 20க்கு போகுது 20 செகண்டில். அதுக்கு பிறகு 30 செகண்டில் ஆறுமுடுது. இப்போ ஆறுமுடுகள் அமர்முடுகள் வேகம் கூடுது குறையுது, அவ்வளோதான். பாப்போம். 30 செகண்ட் வரை பொருள் மீது செய்யப்படும் வேலை 0. வேலை 0 என்று செல்லலுமா இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு ஆறுமுடுகளுக்கு ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கப்படுது. ரைட், இது வந்து கிடைத்தரன்னு சொல்லிக்கிறேன். கிடைத்தடன்னு சொல்லிக்கிறேன். அப்போ வேலை 0ன்றது நாங்கள் சரின்னு எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா வேலை வந்து ஒரு வேலை ஒன்று செய்யப்பட்டா அந்த வேலை வந்து சக்தி அதிகரிப்புக்கு சமனாக இருக்கும், சக்தி மாற்றத்துக்கு சமனாக இருக்கும். இங்கன்னா ஆரம்பத்தில் அழுத்த சக்தி மாற்றம் இல்லை, அழுத்த சக்தியில் மாற்றம் இல்லை. இயக்க சக்தி ஸ்டார்ட் பண்ணக்கொள்ள ஓய்வு, வேகம் 0. இறுதியாக வேகம் 0. அப்போ இயக்க சக்தியிலே மாற்றம் இல்லை, அப்போ மொத்த சக்தியில் மாற்றம் இல்லை. அப்போ இயக்க சக்தி மாற்றம் ஒன்று இல்லை, ஆகவே வேலை 0 என்று செல்லலாம். அது சரின்னு எடுக்கலாம். பிழையான கூட்டு தான் கேட்டிருக்கு. இன்னொரு மாதிரி நீங்கள் சொல்கிறேன்னா இங்கே ஆறு முடுக்கிற விசையால் வேலை செய்யப்படும், இங்கே அமர் முடுக்கிற விசையால் வேலை அந்த பொருளுக்கு எதிராக வேலை செய்யப்படும். அப்போ ப்ளஸ் வேலை மைனஸ் வேலை கழிப்பட்டு வேலை 0 ஆகிடும். ரைட், பொருளின் சராசரி ஆறுமுடுகள் 0. உனக்கு என்னென்னா ஆறுமுடுகள் சராசரி ஆறுமுடுகள் ஒன்று இருந்தால் சராசரி ஆறுமுடுகள் ப்ளஸில் இருந்தால் வேகம் கூடணும், மைனஸ்ல இருந்தால் வேகம் குறையணும். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண வேகம் 0, இறுதி வேகமும் 0ன்னு சொன்னால் ஆறுமுடுகள் சராசரியாக இல்லை, கூடுது குறையுது, கடைசியாக ஆறுமுடுகள் சராசரி இல்லை என்று எடுக்கிறோம். சராசரி ஆறுமுடுகள் பார்க்குறேன்டா, சராசரி ஆறுமுடுகள் பார்க்குறேன்டா மொத்த வேக மாற்றத்தை டைமால் பிரிக்கணும். மொத்த வேக மாற்றம் 0, அதனால சராசரி ஆறுமுடுகள் 0. பொருளின் சராசரி வேகம் 0, வேகம் 0 அல்ல, என்னென்னா பெரியொரு தூரம் ஒன்று போயிருக்கு, இடப்பெயர்ச்சி ஒன்று அடைஞ்சிருக்கு. அப்போ சராசரி வேகத்தின் சமன்பாடு மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், மொத்த இடப்பெயர்ச்சி ஒன்று இருக்கு. அப்போ அதுதான் பிள்ளை, அதுதான் நம்ம ஆன்சர். அப்போ மொத்த இடப்பெயர்ச்சி ஒன்று இருக்கு, டைமால பிரிச்சா சராசரி வேகம் ஒன்று கிடைக்கும். பொருள் மீது தொழிற்பட்ட சராசரி விசை 0. ஆறுமுடுகிறதுக்கு ஒரு விசை, ஆறுமுடுகள் 0டா சராசரி, சராசரி ஆறுமுடுகள் 0டா ஆறுமுடுகள் தான் விளைவில் விசைக்கு சமன். அப்போ சராசரி விளைவில் விசை 0 போயிடும். பொருளின் மீது தொழிற்பட்ட சராசரி கணத்தாக்கு 0, விச 0டா கணத்தாக்கும் 0. அப்போ அதெல்லாம் சரின்னு எடுக்கலாம். எங்களுக்கு ஆன்சர் 3வது கிளியராக போடலும், அதுதான் பிழையானது. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். கிடைத்தரை ஒன்றில் இருந்து A, B எனும் இரு துணிக்கைகள் அருகருகாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. 5 மீட்டர்/செகண்ட்ல, அடுத்தது 10 மீட்டர்/செகண்ட்ல வேகங்களுடன் ஒரே நேரத்தில் எறியப்படுகிறது. எறியப்பட்டு 1 செகண்டின் பின், கொஞ்சம் கவனம், 1 செகண்டின் பின் இந்த இந்த 5 மீட்டர்/செகண்ட்ல எரிஞ்சா அது மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? மேலே போகிறதுக்கு 1 செகண்ட் தான், 1 செகண்டா 5 செகண்ட் தான் போகும். மறுபடியும் அது கீழே வந்துடும், மேலே போய்த்து கீழே வந்துடும். அடுத்த பொருள் இப்போ தான் மேலே போய் இருக்கிறதா இருக்கும், 5 மீட்டர் போய் இருக்கும் 1 செகண்ட்.
இப்போ இது வந்து முதலாவது பொருள். வர எழுது கொஞ்சம் சிக்கல். ரைட், முதலாவது பொருள் விளையும் கொள்ளுங்க. முதலாவது பொருள் அதியூர் புள்ளிக்கு போய் மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கு வந்துடும். அப்ப முதலாவது பொருள் ஆரம்ப புள்ளியில் இருக்கும், ஆரம்ப இடத்துல இருக்கும். இரண்டாவது அதியூர் பெருமானத்தில் இருக்கும். அதியூர் பெருமானம்ன்றது இது இருக்கிறது 5 மீட்டர்ல. கேள்வி வந்து 1 செகண்ட்ல. அப்ப இடைவெளி 5 மீட்டர் எங்களுக்கு உடனே போடலாம். இந்த பொருள் இருக்கும், மீண்டும் பழைய இடத்துல ஆரம்ப இடத்துக்கே போய் கீழே வந்து இருக்கும். இது வந்து மேல 5 மீட்டர்ல போயிருக்கும். இது இடைவெளி 5 மீட்டர். 5 மீட்டர் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா, இந்த 10ல் எரிஞ்சா அடுத்த செகண்ட் இது சராசரி வேகத்தை வச்சு பார்க்கலாம். அல்லது சமன் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கேர்டில் காணலாம், அல்லது வி ஸ்கேர் சமன் யூ ஸ்கேர்டில் காணலாம். எப்படியும் 1 செகண்ட்ல போகிற அளவு எங்களுக்கு 5 மீட்டர் எடுக்கல. ரைட், அடுத்தது 10வது கேள்விக்கு வருவோம். கார் சாரதி ஒருவர் வளமையாக செல்லும் 75 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 2 மணித்தியாலங்கள் எடுத்தார். 75 கிலோமீட்டர் 2 மணித்தியாலம். வளமை போல் இன்றும் பிரயாணத்தை ஆரம்பித்தார். இடையில் வாகனத்தின் எஞ்சினில் ஏற்பட்ட பிழை திருத்துவதற்கு 30 நிமிடங்களையும் தேநீர் அருந்துவதற்கு 15 நிமிடங்களையும் செலவழித்தார். அவர் வளமையான நேரத்தில் தனது பயணத்தை முடிப்பாராயின் கார் செலுத்தப்பட்ட சராசரி கதி. பயணத்தை முடிச்சுற அதே டைம்ல இடையிலங்கின 30 நிமிடங்கள், தேநீர் அருந்துவதற்கு 15 நிமிடங்கள், எல்லாம் சேர்த்து ஒரு 45 நிமிடம் குறைந்தாலும் அவர் சராசரி கதியில மாற்றம் இல்லை என்று சொல்றாங்க. ரைட், உண்மையா சராசரி கதியை நாங்க பார்க்கறது. ரைட், அப்ப இதுல வந்து நாங்க இப்படி இந்த கிலோமீட்டர் கணக்கு அப்ப நாங்க இப்படி எழுதுவோம். கிலோமீட்டர் கணக்குன்னா மாறுதில்லை, கிலோமீட்டர் கணக்கு மாறுதில்லை. எஸ் சமன் யூடின்னு போடுமே, அல்ல விடின்னு போடுறோம். ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு இல்லை, நாங்கள் சராசரி கதைன்னு போடக்கொள்ள அந்த 6 முடுகள் இல்லாமல் போடலாம். ரைட், யூடின்னு எடுப்போம். அப்போ முதல் 75ன்றது சமன் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த 75 கிலோமீட்டர் அடைகிறது சராசரி ஃபர்ஸ்ட்டு சராசரி கதையை கண்டுட்டு அப்புறம் காணும் மேலுமே. ரைட், அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற சராசரி கதையை நாங்கள் இப்போ நார்மலாக அளவில் காண்றேன் நான். ஏன்னா 75 கிலோமீட்டர் இது வந்து 2 மணித்தியாலம். அப்போ இதுகிட்ட எங்களுக்கு செல்லலாம் 3 15ல் 3 37 வரும். 37.5. ரைட், 37.5 கிலோமீட்டர் பவர் வரும் சராசரி. இதுதான் வரும் ஆரம்ப சிச்சுவேஷன். ரைட், இப்போ இதே அளவு தூரம் 75 தான் தூரம். ஆனால் அதுக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய டைம் வந்து 1 மணித்தியாலமும் 15 நிமிடம். 1 மணித்தியாலமும் 15 நிமிடத்துக்குள்ள அது போகணும். ஏன்னா 45 நிமிடங்கள் குறைஞ்சிருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் பின்னத்தில் எழுதுறது தான் நல்லம்னு நினைக்கிறேன். 1 கால்ன்றது 1 மணித்தியாலமும் மணித்தியாலம். இதை நாங்கள் எழுதக்கொள்ள 5/4 போடுறது தான் கேள்வி செய்யறதுக்கு லேசி. ரைட், அது கேட்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் 4ஆல் பெருக்கி 5ஆல் பிரிக்க வேண்டிய ஒரு ஒன்று தான் இருக்கு. அப்போ யூவை நாங்கள் போடுவோம். இங்கே 15 அப்போ 60 மாதிரி 60 வரும். அல்லது நீங்கள் உங்களுக்கு இதை பெருக்கினா 150 300 வரும். 300 5ஆல் பிரித்தா 60. இப்போ 60ன்ற ஆன்சருக்கு எங்களுக்கு போகலாம். 10வதுக்கு 3. ரைட், வளமையான நேரத்தில். அப்போ இங்கே இந்த கேள்வியில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. கார் செலுத்தப்பட்ட சராசரி கதி. கார் செலுத்தப்பட்ட சராசரி கதின்ற கொள்ளே கார் இயங்கி கொண்டிருக்கிற டைமை மட்டும் எடுத்து நாங்கள் செல்லணுமா, அல்லது பயணத்தை கருத்தில் கொண்டு செல்லணுமா? நாங்கள் பயணத்தை கருத்தில் கொண்டா தனிங்கின மாதிரி சின்ன சிக்கல் உண்டு. முழு பயணத்தையும் கருத்தில் கொண்டா அந்த பயணத்தை செல்லக்கூடிய உதாரணமாக நாங்கள் பார்ப்போமே. இப்போ நாங்கள் ஒரு இடத்துலேருந்து கண்டியிலிருந்து கொழும்புக்கு போகிறோம். இப்போ கண்டியிலிருந்து கொழும்புக்கு போகிற நேரம் நாங்கள் எவ்வளோ நேரத்தில் போனேன்னு கேட்குற நேரம்
அந்த பஸ் வந்து நிப்பாட்டினது, சாப்பிட நிப்பாட்டினது, டயர் மாத்துறதுக்கு நிப்பாட்டினது, அதெல்லாம் சேர்த்து நாங்கள் 2 ஹவரில் போகணுன்னு சொல்கிறோம். 2 ஹவரில் போகுது கஷ்டமே, 3 ஹவரில். ரைட், 3 ஹவரில் போகணுன்னு சொல்ல மாதிரி. ரைட். அப்போ அங்கே நாங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் பயணத்தை பற்றி கேட்குறோம். இங்கேயும் பிரயாணம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ அப்படி இல்லாமல் இந்த நிப்பாட்டின டைம் எல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட்ல போய்க்கொண்டிருந்த டைமை மட்டும் கருதினா 3வது ஆன்சர். முழு பயணத்தையும் கருதினா 1வது ஆன்சர். என்னென்னா அதே தூரம், அதே தூரம், அதே மாதிரி அதே டைப் தான் எடுத்திருக்கு வளமையான நேரம். அப்போ அதே அளவு தூரம், அதே அளவு நேரம். அப்போ வளமையான சராசரி கதையே போடலாம். எங்களுக்கு வளமையான சராசரி கதை 37.5. அதாவது மொத்த டைம் 75 மொத்த நேரத்தால் பிரித்து போடுற பெருமானம். இப்போ அது அப்படி ஒரு ஆன்சருக்கும் போகலாம். ஆனால் நான் இந்த இதில் கேள்வியில் கிளியராக செல்லில் இந்த வளமையான நேரத்தில் தனது பிரயாணத்தை முடிப்பாருங்க கேள்வி. கார் செலுத்தப்பட்ட, அப்போ நீங்கள் உண்மையாக செலுத்தப்பட்டதுன்றது இயங்குகிற டைமுண்டு எடுத்தா 3வது ஆன்சர். ரைட். பொதுவாக முழு பயணத்தையும் கருதித்தான் செலுத்தப்பட்ட நாங்கள் எடுப்போம்னா 1வது. இப்போ அது கொஞ்சம் வசனத்தில் மயக்கம் ஒன்று இருக்கு. நாங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கீமில் அவங்க 1வது விடையை கொடுத்துருக்கு. ரைட், 1வது கொடுத்துருக்கு. அப்போ நான் இந்த 3வதையும் கொடுக்கறதுக்கு காரணம், செலுத்தப்பட்டோன்னே எங்களுக்கு ஒரு மயக்கம் ஒன்று வர நிப்பாட்டி வச்சிருந்த டைம் இல்லாமல் வாகனம் போய்கொண்டிருந்த சராசரி கதி என்று எடுத்தோன்னே அந்த இந்த டைம் ரெண்டையும் கழிச்சு பார்க்கணும் என்று எடுத்தா 3வது. அப்போ இன்னொரு கொஞ்சம் கண்ட்ராவர்ஷியல் ஒன்று இருக்கு, அதுக்கு மயக்கம் ஒன்று இருக்கு கேள்வியில். அதனால தான் நான் இந்த 3வதையும் சரின்னு எடுக்கிறேன். ஸ்கீமில் 1வது தான் கொடுத்துருக்கு. ரைட், அடுத்ததுக்கு போம். உருவில் காட்டியவாறு வாகனம் ஒன்றின் பெட்டி ஒன்று ஏற்றப்பட்டு கிடையான பாதையில் மாறா ஆர்முடுகளுடன் வாகனம் சார்பாக பெட்டி ஓய்வில் இருக்க இயங்க செய்யப்படுகிறது. பெட்டி மீது வாகனத்தினால் தளத்தினால் கொடுக்கப்படும் விளையுள் மறுதாக்கத்தின் திசையாக இருப்பது. இந்த விளையுள் மறுதாக்கம் என்ற சொல் சில நேரங்களில் பாவிக்கப்படுகிறது. என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு பொருளில் தொழிற்பாடுற விசை எடுத்தால் ஒன்று மறுதாக்கம் தொழிற்படும், அடுத்தது இப்போ இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உராய் விசை தொழிற்படும். அப்போ இதை நாங்கள் இது மறுதாக்கம்ன்றதும் தளத்தால் பெற்றி மீது குற்றி மீது கொடுக்குற விசை, உராய்வுன்றதும் தளத்தால் குற்றி மீது கொடுக்குற விசை. அப்போ சில சந்தர்ப்பங்களில் இந்த விளையுள் மறுதாக்கம் என்று பாவிக்கிறது மறுதாக்கத்திடையும் உராய்வுடையும் விளையுள் பெருமானம். அதைத்தான் விளையுள் மறுதாக்கம் என்று பாவிக்கப்படுது. ரைட். அப்போ இங்கே வந்து இந்த எம்ஜி விசை ஒன்று இருக்கும், அதோட மேல் நோக்கி மறுதாக்கம், இந்த நேர்கோடுகள் கொஞ்சம் வளைஞ்சு போகுது. இதுக்கு ரூலர் வச்சு மறுதாக்கம் இங்கே எம்ஜி வரும், இது வரும். அப்போ இங்கே வந்து பாருங்க, இதே மாதிரி ஒரு கேள்வி அடுத்த அந்த அடுத்த முதல் செஞ்ச பேப்பரில் வந்து இங்கே ஒப்பமான தளம்ன்றதால விசை ஒன்று வராது. அப்போ மறுதாக்கம் எம்ஜியும் மட்டும்தான் வரும். அப்போ இதில் செல் இருக்கு, வாகனம் சார்பாக பெட்டியில் ஓய்வில் இருக்கு. அப்போ வாகனம் ஆறுமுடுகுதுன்னா பெட்டியும் ஆறுமுடுகும். இங்கே மாற ஆறுமுடுகள் சொல்லிக்கிற பெட்டியும் ஆறுமுடுகும். அந்த ஆறுமுடுக தேவையான விசையை பெட்டியில் கொடுக்கறது உராய்வு விசை, அது வலப்பக்கம் வரும். அப்போ இந்த மறுதாக்கம் வரும், எஃப்பும் வரும். அப்போ விளையுள்னு சொல்லக்கொள்ள இது ரெண்டுக்கும் சேர்த்து நாங்கள் போடணும். ஆகவே 2வது விட பொருத்தமானது. அப்போ 11க்கு நாங்கள் 2வது விடையை செலக்ட் பண்ணுவோம். செவ்வன் மறுதாக்கம் வந்து மேல் நோக்கித்தான் வரும். இனி உராய்வை சேர்த்து தான் விளையுள் என்று சொல்ல பாவிக்கிறாங்க. விளையுள் மறுதாக்கம் என்று தான் கூடுதலான இடங்களில் பாவிக்கப்படுது. அல்லது அதை விட மறுதாக்கம் என்று சொல்ல விட பொருத்தம் எப்படின்னா, நாங்கள் இப்படி இதில் சொல்லிக்கிற மாதிரி வாகனத்தால் பெட்டி மீது கொடுக்கப்படும் விளையுள் விசை என்று சொன்னாலும் ஓகே. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். 12வது இங்கே 8 சென்டிமீட்டர் அளவு ஒன்று தந்திருக்கு. டபிள்யூ நிறை 6/5 சொல்லிக்கிறேன். அப்போ இது ஒரு டபிள்யூ. அதே மாதிரி ரெண்டும் இரு கோளங்கள் ஒப்பமான பகுதி, எல்லாமே இடம் ஒப்பமானதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே ஒரு வெயிட் வரும், டபிள்யூ ஒன்று வரும், இங்கே ஒரு டபிள்யூ வரும். அது ரெண்டும் எங்களுக்கு பொதுவாக நார்மலாக செல்லக்கூடியது. அடுத்தது கீழே இருக்கிற குற்றியில்
மேலுக்கு ஒரு விசை ஒன்று வரும், வலப்பக்கம் ஒரு விசை ஒன்று வரும், இந்த இடத்துல ஒரு விசை ஒன்று வரும். 1 2 3 மொத்தம் 4 விசைகள் வரும். மேல் இருக்கிற குற்றிக்கு ஒரு விசை, இங்கே மருதாக்கம், இது சரியா எதிராக வர மருதாக்கம், இங்கனுக்கு ஒரு விசை. விலைங்கோ கவனம், இந்த இதுல தாக்குற விசை, மேல இருக்கிற குற்றியில தாக்குற விசை 1 2 3 விசைகள் தான் இருக்கு இந்த டபிள்யூட. இங்கனுக்கு ஒரு மருதாக்கம், இங்கனுக்கு ஒரு மருதாக்கம், ரைட். கீழ் இருக்கிற குற்றியில 1 2 3 4 இதையும் சேர்த்தா 4 விசைகள் இருக்கு. அதை நாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இப்போ அது தான் சில நேரங்களில் கேள்வி விடை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாகறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது சொல்லிக்கிற நிலைக்குத்து கேள்வி என்னன்னா, நிலைக்குத்து மேற்பரப்புகளுக்கும் கோலங்களுக்கும் இடையிலான மருதாக்கம், அதுதான் கேட்டிருக்கு. அப்ப இந்த விசையும் தான் கேள்வி. இந்த விஷயம் தான் கேள்வி. அப்ப இது நிலை குத்தா வருது, இது நிலை குத்தா வருது. அப்ப இங்க இருக்கிற பெருமானம், இங்க இருக்கிற நாங்க கோணத்தை பார்த்து இது கிடையாக பிரித்த கூறு, இது கிடையாக பிரித்த கூறு, பெரும்பாலும் ரெண்டும் சமனா வரும். இது நிலை குத்தாய்க்கிற, இது கிடையாய்க்கிற. இதுட கிடையான பிரித்த கூறுண்டிக்கும் நிலை குத்தான பிரித்த கூறு, இதுக்கு கிடையான பிரித்த கூறு, நிலை குத்தான பிரித்த கூறு. இங்கே மருதாக்கம் வந்து நிலை குத்தானி மாறு. அப்ப கிடை சமநிலையை நாங்க படுத்தா ஒவ்வொரு பந்து பொருளையும் கிடையாக தாக்குற விளைவில் விசை பூச்சியமாக வரணும். அப்ப அதை நாங்கள் கவனம் அடிக்கணும். அப்போ இந்த பெருமானம் தான் நாங்கள் இன்னும் முக்கியம். அப்போ இந்த கோணத்தை நாங்கள் கண்டுகொள்ளலுமான்றதை பார்ப்போம். அதாவது இந்த கோணம் இருந்தால் தான் எங்களுக்கு கிடையா பிரிக்கலாம், கோணம் இருந்தால் தான் கிடையா பிரிக்கலாம். அப்போ இந்த 2 லைனுக்கும் நாங்கள் சேர்த்து கோடொண்டு போட்டால் ரைட். இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஒரு பகுதி ஒன்று போட்டால் இந்த கோணத்தை காண்றதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில ஆரை அப்போ ஆரை 8 8 சென்டிமீட்டர்னால இது 16 சென்டிமீட்டர் வரும். அடுத்தது சாரி, ஒரு வீல்கான இல்லை, மொத்தம் தான் 6. அப்போ இங்கே 10 சென்டிமீட்டர் வரும். சரி, ஏன் 10ண்டா இதுட 6 5 சென்டிமீட்டர், இதுட 6 5 சென்டிமீட்டர், மொத்தம் 10 சென்டிமீட்டர் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கான நீளம். அடுத்தது நாங்கள் இப்போ இங்கிருந்து இங்கேக்கு பார்க்குற நேரம் இந்த இடத்து வரைக்குமான நீளம் 5, இந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் நீளம் 5 5 5 10 கழிச்சா இது வந்து 16 சென்டிமீட்டர், இங்கிருந்து இங்கே 16, இது 16, இங்கே 5 இங்கே 5. அப்போ இந்த துண்டுக்கு எங்களுக்கு எழுதலாம் 8. இப்போ 10 8 இது 6. சரி, 10 8 6. அப்போ இந்த கோணத்தை எங்களுக்கு தீட்டாவை எங்களுக்கு கண்டு கொள்ளலாம் 6 8 10 இடத்துல. அப்போ இந்த விசையிட இன்னைக்கு வர விசையிட கிடையாக பிரித்த கூறு. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் சமன்பாடு செய்வோம். நிலைக்குத்தாக பிரித்த கூறு, இதுக்கு நான் 6 போடுறேன், அதான் கேட்டிருக்கு. ஆர் கொசைன். அப்போ ஆர் சைன் தீட்டா, இங்கே எழுதுவோமே, ஆர் சைன் தீட்டா எதுக்கு சமனா இருக்கும், இதுல வேறொரு விஷயம் இல்லை, நிலை குத்தா டபிள்யூக்கு சமனா இருக்கும். எங்களுக்கு ஆரை காணலாம். ரைட், அது அந்த அருணிங்கின வரார். அப்போ ஆரை காணலாம். ஆர் வந்து சைன் தீட்டான்னு கொள்ளே 6 கீழ் 3 கீழ் 5 வரும். 3 கீழ் 5, அப்போ 5 டபிள்யூவின் கீழ் 3. அப்போ ஆர் சமன் 5 டபிள்யூவின் கீழ் 3. அதை நாங்கள் பார்த்தது வந்து இந்த இடத்துல நிலை குத்து ஆர்ட நிலை குத்தா பிரித்த கூறு டபிள்யூ சமன் கிடையா பிரித்த கூறு தான் இந்த விசைக்கு வரும். நாங்கள் கிடையா பிரித்த கூறுக்கு வந்து கொஸ்தீட்டான்னு போடுவோம். இப்போ ஆர் கொஸ்தீட்டா தான் நாங்கள் கேட்குற விசை. இப்போ ஆர்ட பெருமானத்துக்கு 5 டபிள்யூவின் கீழ் 3 போடலாம். கொஸ்தீட்டாவுக்கு பதிலாக 8 கீழ் 10, அதாவது 4 கீழ் 5 போடலாம். 4 கீழ் 5, இந்த 5 வெட்டி விடலாம். அதுதான் எங்களுக்கு தேவைப்பட்ட விசை 4 டபிள்யூவின் கீழ்
5 கீழ் 3 4W கீழ் 3 4W 3 கொஞ்சம் இருக்கு பார்ப்போம். நாங்கள் இன்னும் கொசைன் எழுதினதுல இங்கிருந்து இங்கேக்கு 10 இங்கல 8 சரியா கழிச்சது சரியான்னு பாருங்க. 16ல் 10 போனால் 6 அப்படின்னா 6 வருமே. சரி, இது 6 வரும், இது 8 வரும். அப்போ இதில் வந்து 4 கீழ் 5 வரும். அப்போ 5 கீழ் 4. அப்போ இங்கனக்கு 5 கீழ் 4 வரும், இன்னைக்கு 3 கீழ் 5 வரும். சரி, அப்போ 3W கீழ் 4 ஆன்சர். அப்போ இங்கே இந்த இடத்துல கிடையா பிரித்த கூறு இந்த விசைக்கு சமன், இந்த இடத்துல கிடையா பிரித்த கூறு இதுக்கு சமன். 3W கீழ் 4 3W கீழ் 4 தேர்ட் ஆன்சர் வரும். ரைட், நான் இதை இன்னொரு முறை இன்னொரு கலரில் கொஞ்சம் மறுதலும் ஒரு முறை காய்க்கிறேன். விளையங்கொள்ளுங்க. இங்கே 3 விசைகள் இருக்கு. இங்கே ஒரு 3 விசை, வேறொரு கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 3 விசைகள் இருக்கு. 1 2, இது W, இது மருதாக்கம். அப்ப இந்த மருதாக்கத்திட நிலைக்குத்தின ஒரு கோணம் தீட்டா. நிலைக்குத்தா பிரித்த கூறு W சமப்படுத்தும், கிடையா பிரித்த கூறு இந்த விசையை கொடுக்கும். அப்ப இந்த கோணத்தை நாங்க கண்ட இந்த இதை வச்சு இங்கிருந்து இங்கனைக்கு இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு 10, இந்த புள்ளியிலிருந்து கிடையான தூரம் 6. 6 கண்டது வந்து 16 மொத்தம். 16லேருந்து 5 5 கழிச்சுனா 10, 10 கழிச்சா 6. இங்கே 10க்கு 6ண்டா பைத்தகரஸ் தொடர்பின் படி இது 8 வரும். சரி, அதன்படி இந்த கோணத்தை கண்டு கொள்ளலாம். அப்போ ஆர் கொஸ் தீட்டா இந்த விசைக்கு சமனாக இருக்கும், ஆர் சைன் தீட்டா டபிள்யூக்கு சமனாக இருக்கும். அப்போ ஆர் சைன் தீட்டா சைன் போடக்குள்ள 4 கீழ் 5 போடணும், 8 கீழ் 10. அப்போ இங்கே 4 கீழ் 5 போடணும். அப்போ ஆர் வந்து 5W கீழ் 4 வரும். அப்போ கிடையாக நாங்கள் பிரிக்கிற நேரம் கொஸ் தீட்டான்னு போடணும். அப்போ கொஸ் தீட்டான்னு போடக்குள்ள 3 கீழ் 5 போடணும். 5W கீழ் 4 3 கீழ் 5 போட்டால் எங்களுக்கு இந்த விடைக்கு போகலாம். அப்போ இது வந்து இதே அளவு விசை இங்கேக்கும் வரும். அப்போ இதற்கு இடையா பிரித்த கூறு இதை சமப்படுத்தும். இந்த மற்ற ரெண்டும் நிலை குத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதே பெருமானம் வரும். 3வது விடைக்கு போகலாம். ஓகே, இந்த பேப்பரில் கொஞ்சம் டைம் இந்த இதொண்டு வரப்போகுது, அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டைம் கொஞ்சம் விளக்கமான கேள்விகள் போகக்குள்ளே கொஞ்சம் டைம் சிக்கல் ஒன்று வரையில். ரைட், 13வது பொருள் ஒன்றில் ஆறுமுடுகள் நேர வரைவு தரப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து பரப்பு மைனஸில் இருக்கு, இது பிளஸ்ல. அப்போ இதுவுமே அமர்முடுகள், இது ஆறுமுடுகள். ஆரம்ப வேகத்தை மீண்டும் கொண்டிருக்கும் நேரம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுற நேரம் என்னண்டு இல்லை, ஸ்டார்ட் பண்ணுற நேரம் என்ன வேகம்னு தெரியாது. நாங்கள் 0 எடுப்போம், பிரச்சனை இல்லை. இதாவது நீங்கள் 5 எடுத்தால் மறுபடியும் 5 அடைகிறதுக்கு எடுக்கிற டைம். இங்கே நீங்கள் 0 எடுத்தால் மீண்டும் 0 அடைகிறதுக்கு எடுக்கிற டைம். அப்போ இதிலிருந்து நாங்கள் வேகம் குறைஞ்சு கொண்டாலும் போகிறோம். அப்போ இன்னும் 1.5 1.5 நாங்கள் 4ஆல் பெருக்கினோம்னா 6 குறையுது, 6 மீட்டர் பர் செகண்ட் குறையுது. இதுக்கு பிறகு 2 2ஆக கூடும். இன்னைக்கு 2 கூடும், இன்னைக்கு இன்னும் 2 கூடும், இன்னைக்கு இன்னும் 2 கூடும். அப்போ இந்த இடத்துல வரக்கொள்ள, இந்த இடத்துக்கு வரக்கொள்ள 6 கூடும். இங்கே -6, இந்த துண்டுக்கு +6 வரும். அப்போ பழைய நிலைக்கு வரும். மொத்தமாக எடுத்தால் +8 வரும். இங்கே 4 4 2 8, 4 தர 2 8. இந்த பரப்பளவு இந்த மைனஸ் பரப்பளவை கவர் பண்ணும். ஆகவே 7 செகண்ட் ஆன்சர். அப்போ இது ஒரு சிக்கல் ஒன்று இல்லை எங்களுக்கு, போகலாம் 7 செகண்ட். அதாவது நீங்கள் விலை கொள்ளுங்க, ஆறுமுடுகள் நேர வரைவு எக்ஸ் அச்சாக்குற பரப்பு வேகம் மாற்றத்தை கொடுக்கும். அது மைனஸாக இருந்த வேகம் குறையுது, ப்ளஸ்ஸாக இருந்த வேகம் கூடுது. மைனஸில் இப்போ -6 குறைஞ்சிருக்கு, 6 மீட்டர் பர் செகண்ட் வேகம் குறைஞ்சிருக்கு, 6 கூடணும். 6 கூடுது 7வது செகண்ட்ல. அடுத்த கேள்வி, நேர்கோட்டில் பயணிக்கும் இரு மோட்டார் சைக்கிள்கள் P, Q ST கிராஃப் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்கு. P, Qவின் இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகள் பிழையானது கேட்டிருக்கு. ஏ பார்த்தண்டா ஒரு அமர்முடுகள் பெரியோர் வேகத்திலிருந்து அமர்முடுகிற இதில் படித்திருந்தன் வேகத்தை கொடுக்கும். அப்போ வேகம் படிப்படியாக குறையுது.
Q படித்திறன் படிப்படியாக கூடுது, வேகம் படிப்படியாக கூடுது. இந்த T1 இடத்துல ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்குது. உதாரணமாக இடப்பெயர்ச்சி நேர வரைவு நாங்கள் இடங்களை குறித்து கவனம் எடுக்கணும். இது ஒரு கண்டின்னு எடுத்தால் இது இந்த நாங்கள் ஒரு அனுராதபுரம் அல்லது தம்புள்ளன்னு எடுப்போமே, ரைட் தம்புள். அப்போ இது கண்டின்னு எடுத்தால் இது தம்புள்ள. அப்போ கண்டியிலிருந்து தம்புள்ள பக்கம் போகிற நேரம் போகிற இயக்கத்தை தான் இங்கே தந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் கண்டியில் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, தம்புள்ளையில் மீண்டும் சந்திக்குது. அப்போ T1 T சமன் T1 வரை இரண்டும் சென்ற தூரங்கள் சமன், இடப்பெயர்ச்சி சமன். அது சரி, பிள்ளையானத்தை கேட்டிருக்கு, பிள்ளையானத்தை கேட்டிருக்கு. அப்போ இதை சரின்னு அர்த்தம். P ஆனது அமர்முடுகளின் வேலை, Q ஆனது ஆறுமுடுகள். படித்திறன் குறையுதுன்னா அமர்முடுகள், கூடுதுன்னா ஆறுமுடுகள். T சமன் T1 இல் இயக்கத்தில் இரண்டினதும் சராசரி வேகம் சமன், மொத்த இடப்பெயர்ச்சி எடுத்த நேரம் சமன், சராசரி வேகம் சமன். T சமன் T1 இல் கியூவின் வேகம் பியின் வேகத்திலும் அதிகம். கியூட வேகம் படித்திறன் பிளஸ்ல இருக்கு, பீட இது இந்த ரெண்டுமே பிளஸ்ல தான் நிற்கிற. படித்திறன் அது கூடன்னு கேட்டால் கியூ கூட, கியூவின் வேகம் பியின் வேகத்திலும் அதிகம். அப்போ அதுவும் சரின்னு எடுக்கலாம். T சமன் T1 இன் பின்னர் அவை ஒன்றை ஒன்று மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கலாம்டா, இப்படியே போனா சந்திக்காது. இப்படியே போனா இது இங்க கேள்வி போற, இது தம்புள்ள நிப்பாட்ட பாக்கு, தம்புள்ள தாண்டி போய்த்தாச்சு. மறுகளும் சந்திக்கிறேன் இந்த படத்துல கஷ்டம். இனி அதுக்கு பிறகு வேணும்டா மறுகளும் திரும்பி இப்படி சந்திக்க இயலும். நீ அதளவு நாங்கள் யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மற்ற கொஞ்சம் சரிதானே, வேணும்டா சந்திக்கலாம், சந்திக்காதேன்னு சொல்லல, அடுத்த நாள் சரி சந்திச்சேலும் தானே மறு திரும்பி அப்போ எங்கே கொஞ்சம் குழப்பம் தான். ஆனா இந்த 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 ஒழுங்குல தொடர்ந்து இருந்தா சந்திக்க முடியாது. அப்ப இதை நாங்க சரி ஆன்சரா எடுப்போம். ரைட், சந்திக்கவே யாதுன்னு சில கஷ்டங்களே. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். 15. கிடைத்தரையில் உள்ள 20 கிலோகிராம் திணிவுடைய பெட்டி ஒன்றினை 50 கிலோகிராம் திணிவுடைய மனிதன் 2 மீட்டர் per second ஆறுமுடுகளுடன் கிடையாக தள்ளுகிறார். அப்ப ஆறுமுடுகள் தந்திருக்கு, கிடையாக தள்ளுறான். பெட்டியும் மனிதனும் ஒரே ஆறுமுடுகளுடன் இயங்கினால் தளத்தினால் மனிதன் மீது கொடுக்கப்படும் உராய்வு விசையின் பருமன் யாது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆறுமுடுகள்ல போறேன்னு சொல்லிக்கிறேன். கிடைத்தரையில் உள்ள 20, இது 50. உராய் விசையின் பருமன் யாது இங்கே கேட்டிக்கிற எங்கினால் தளத்தினால் மனிதன் மீது கொடுக்கும். தளத்திற்கும் பெட்டிக்கும் இடையே உராய் விசை, தளத்துக்கும் உராய் விசை இல்லை, இங்கே உராய் விசை இல்லைன்னு சொல்லிக்கிற. மனிதனும் தளத்துக்கும் இடையே உராய் விசை தொழிற்படுகிறது. அப்போ இங்கே மட்டும்தான் உராய் விசை இருக்கு, இங்கே உராய் விசை இல்லை. அப்போ இது ஒப்பமான தளத்தில் தள்ளிட்டு போகிறோம் ஐயா. ரைட், ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு தள்ளி கொண்டு போகிற மாதிரி ஒரு இது ஒன்று தந்திருக்கு எனவும் கருது. அப்போ இங்கே முன்னுக்கு போகிறதுக்கு வேற யாரும் விசை கொடுக்கறதுக்கு இல்லை. ஆகவே மொத்தமாக இது ரெண்டும் முன்னுக்கு போகிறதுக்குரிய விசையை உராய் விசை தான் கொடுக்கணும். அப்போ நாங்கள் நார்மலாக F7 MA பாவிப்போம். திணிவுக்கு நாங்கள் மொத்த திணிவு போடுவோம். ஆறுமுடுகள் 2 தந்திருக்கு, நாங்கள் ஒரு 140 மாதிரி போடுறது ஓகேன்னு நினைக்கிறேன். 15க்கு 3வது விட என்றா இந்த உராய் விசைத்தான் முன்னோக்கி ஆறுமுடுறது தரம். இன்னொரு உராய் விசை வந்தால் பத கழிச்சு அதோட சேர்த்து பார்க்க அப்படி கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நம்ம இங்கே உராய் விசை ஒன்று இல்லைன்னு தலைப்பு, இங்கே வெட்டியில் உராய் விசை ஒன்று வந்து அது தடுக்கும். காலவார் உராய் விசை முன்னுக்கு போகிறதுக்கு உதவி செய்கிற ஒரு உராய் விசை. அப்போ இந்த உராய் விசை தான் முன்னோக்கி நகர்றதுக்கு தள்ளுறதுக்கு எங்களுக்கு உதவுது. அடுத்த கேள்வி. நிலையாக உள்ள தானியங்கி துப்பாக்கி ஒன்றில் 360 கிலோமீட்டர் பாவர் ரைட் எனும் வேகத்துடன் நிமிடத்துக்கு 360 சன்னங்கள் வீதம் சுடப்படுகிறது எனில் சன்னம் ஒன்றின் திணிவு எனின் வலு. அப்ப வலுவை எங்களுக்கு ரைட் விசை தர வேகத்தால கொடுக்கலாம். இந்த இடத்துல நிமிடத்துக்கு சன்னங்கள்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் இது இந்த இந்த வலுவை இப்படி வெட்ஸில் தானே சொல்லியிருக்கு, நாங்கள் அந்த வலுவை இந்த ஒழுங்கு கொண்டு வருவோம். முதலாவது தானியங்கி துப்பாக்கி வேகம் ஒன்று இருக்கு, வேகத்துடன் நிமிடத்துக்கு சன்னங்கள் வீதம் சுடப்படுகிறது.
சன்னம் ஒன்றின் திணிவு. நாங்கள் நினைக்கும் வலுவை டைமும் இருக்கின்றதால இயக்க சக்திக்கு தொடர்பு படுத்தி செய்கிறது நல்லம்னு நினைக்கிறேன். நிமிடத்துக்கு 360ண்டா நாங்கள் செகண்டுக்கு பார்ப்போம். செகண்டுக்கு இப்போ நிமிடத்துக்கு தானே 360ன்றது 60 செகண்டுக்கு, 60 செகண்ட் ஒரு நிமிடம்னு சொல்லிக்கிறேன். அப்போ நான் இதுங்க பிரித்தா எங்களுக்கு 0 0 கேன்சல் ஆக்கலாம். 6 6 per செகண்ட், ஒரு செகண்டுக்கு 6. இப்போ 6ன்றதை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு செகண்டுக்கு நான் இதில் இந்த சன்னம் ஓய்வில் இருந்து இயங்குது. அப்போ சன்னத்தில் இயக்க சக்திக்கு நான் போகிறேன், நான் லேசுன்னு நினைக்கிறேன். ஹாஃப் 6 சன்னத்துக்கு நாங்கள் போட்டால் சரி 6 20 கிராம். ஹாஃப் 20 கிராம் 1000ஆல் பிரிப்போம். ரைட், ஹாஃப் MV ஸ்கொயர்ட். விக்கு பதிலாக 360 கிலோமீட்டர் பவர். அப்போ 36 கிலோமீட்டர் பவர்ன்றது 36 நாங்கள் 10 எடுக்கிறோம். அப்போ 360 கொள்ளே 100 எடுக்கலாம். 100 வர்க்கம் 4 சைஃபர். அப்போ இங்கே 3 சைஃபர் இருக்குது, இங்கே 4 சைஃபர். ஒரு சைஃபரை கூட்டினா சரி. அப்போ இங்கே ஒரு 100 600 மாதிரி வேலை முடிஞ்சு. ரைட், அப்போ 100 வர்க்கம். இது திணிவு. 6 போட்டால் 6 சன்னம். 6 சன்னம்டா நிமிடத்துக்கு 360 சன்னம்டா இங்கே 6 சன்னம் இருந்தால் போதும். ஒரு செகண்டுக்கு தானே வலுகின்ற கொள்ளே ஜூல் per செகண்ட். அப்போ இங்கே செய்யப்படுற வேலை இயக்க சக்தியாக மாறும் சன்னத்துடு. அப்போ நாங்கள் இன வேற விசையை கண்டு அப்படின்னு நிறைய வேலை செஞ்சு தடமாற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நேரடியாக சன்னத்துட இயக்க சக்தியை கண்டா எங்களுக்கு விடைக்கு போகலாம். 16வது கேள்விக்கு அதுதான் ஈஸின்னு நினைக்கிறேன். அல்லது ஒன்றடி இயக்க சக்தியை கண்டு நீங்கள் 6ஆல் பெருக்கினாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்விப்போம். என்ஜின் ஒன்று 4 சர்வசம திணிவுகளை உடைய பெட்டிகளை உயர்கதியில் என்ஜின் ஒன்று 4 சர்வசமனான திணிவுகளுடைய பெட்டிகளை உயர்கதி 20 மீட்டர் per செகண்டுடன் இழுக்க முடியும். என்ஜினானது பெட்டி ஒன்றின் திணிவின் 2 மடங்கு திணிவுடையது. தடை விசையானது திணிவிற்கு நேர்வீத சமனாகும் என கொண்டு அவ்வாறான 6 பெட்டிகளை இன்ஜினில் இழுக்கக்கூடிய உயர்கதி. இங்கினப்பா அவங்க தந்திக்கிற என்ஜின் ஒன்று 4 சர்வசமனான பெட்டிகளை உயர்கதி 20ல் இழுக்க. அப்போ வலுவை நாங்கள் கவனம் எடுக்கலாம். விசை தர வேகம் என்று இங்கே 4ஆல வார விசை வந்து தட விசை வந்து திணிவுக்கு நேர்விய சமன். அப்போ 4ஆல வாரது 6க்கு சமம். அதே வலுத்தானே இருக்கும். அப்போ இப்போ வந்து 6 பெட்டி இருக்கு. தீவா நாங்கள் பிரித்து விட்டா சார். அப்போ இந்த இது வந்து 4 தர வீண்டு போடுறதுக்கு பதிலாக அதில் தந்திருக்கிற வேகத்தையே நாங்கள் போடுவோம். 4 தர அந்த விசை எல்லுமே 4ன்றது விசைக்கு நேர்விய சமன். 4 தர 20, 4 தர 20 6 தர வி. ரைட், அப்போ எங்களுக்கு இதை சுருக்கின விடைக்கு போகலாம். 80 6ஆல் பிரிக்கணும். அப்போ 2 3 பிரிக்கலாம். 3 வரும், இது 2 வரும். 40/3. அப்போ V1 வந்து 40/3 1.33 போகும். 1.33 விடைக்கு போகும். கொஞ்சம் இங்கே எத்தனைன்றதை கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ரைட், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாரி, கேள்வியில் சின்ன குழப்பம் ஒன்று இருக்கு. இந்த குழப்பம் இல்லை, நாங்கள் அந்த வாசிக்கல் ஒழுங்கா இருக்க பாருங்க. என்ஜின் ஒன்று 4 சர்வசம திணிவுகள் இழுக்க முடியும். என்ஜினானது பெட்டி ஒன்றின் திணிவு 2 மடங்கு. ரைட், என்ஜினை நாங்கள் சேர்க்கல, என்ஜினை சேர்க்கலாம். அப்போ என்ஜின் வந்து 2 மடங்கு திணிவுடையது. அப்போ எல்லாம் சேர்த்து தானே எடுத்துகிட்டு போகணும், சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இன்னும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை இப்போ என்ஜின் வலு நாங்கள் கவனம் எடுக்கக்கொள்ள
என்ஜின் வலுவை நாங்கள் கவனம் எடுக்கொள்ள என்ஜின் திணிவையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ இதில் இருக்கிற ரெண்டு சேர்த்தா 6 எனக்கு ஒரு எடை போடலாம். இப்போ 6 தர 20. பிறகு இன்னும் 6 பெட்டி இன்னும் 2 சேர்க்கணும். அப்போ 8 8 வி அப்படி போட்டால் சார். அப்போ இதில் 4ஆல் பிரித்தா 2 5 அப்போ 3. அப்போ இதை நாங்கள் 20 போடலாம் 6க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ இருக்கிறது 8. அப்போ இது நாங்கள் பிரிக்கிற நேரம் 4ஆல் பிரித்தா 2, 4ஆல் பிரித்தா 5, 2ஆல் பிரித்தா 3, 3 5 15. பி வந்து 15 வரும். இந்த விட தான் கொடுத்தும் இருக்கு. ஓகே. அப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போய் எழுதினத்தில் பிழை வந்தது வந்து இங்கே என்ஜின் பாரத்தை நாங்கள் சேர்க்கல, என்ஜினையும் சேர்க்கணும். அப்போ என்ஜின் சேர்த்தா தான் அப்போ இதில் ஏற்கனவே 4 எம் திணிவு, அதோட என்ஜினை சேர்த்தா 2 எம், மொத்தம் 6 எம் இருக்கும். இப்போ 6 எம் திணிவு, என்ஜினை சேர்த்தா என்ஜினில் வந்து 2 எம், எல்லாம் சேர்த்து 8 எம் ஆக மாறும். முதல் 4 எம்மும் 2 எம்மும் சேர்ந்து 6 எம் இருந்தது. இப்போ அவள் திணிவு 6 இருந்தது, 9 8ஆக மாறுது. வேகம் 20 15க்கு மாறுது. இப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு விடைக்கு போகலாம். ஓகே. 18 எரிபொருள் ஒன்று கிடையுடன் ஒரு குறித்த கோணத்தில் எரியப்படுகிறது. அது எரியப்பாதை. உங்களுக்கு நீங்கள் அவதானிக்கலாம், ஒரு பேப்பர் செஞ்சுட்டு 2வது பேப்பருக்கு போகிற நேரம் அதே ஐடியாவில் நிறைய கேள்விகள் இருக்கிறத அவதானிக்கலாம். ஒரு 4-5 பேப்பர்ஸை நீங்கள் கவர் பண்ணி முடிச்சேன்னா புதுசாக வர பேப்பரில் ஃபுல் மார்க்ஸுக்கு மாதிரி நல்ல ஒரு மார்க்ஸுக்கு போகிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை ஒன்றா இருக்காது. ரைட். எரிபொருள் ஒன்று கிடையுடன் ஒரு குறித்த கோணத்தில் எரியப்படுகிறது. அது எரியப்பாதையின் அதிகர் புள்ளியில் இருக்கும் போது தரப்பட்ட கூற்றுக்கள். அப்போ எரியத்தில் நாங்கள் கவனம் எடுக்கிற எரியப்பாட்டு இங்கிருந்து இங்கே போகிற அதில் அதிகர் புள்ளி இங்கே கதிப்பூச்சியம் அதிகர் புள்ளி கிடை வேகம் ஒன்று இருக்கும். ஏன்னா முழு இயக்கத்திலே கிடை வேகம் மாறாது, டிஎக்ஸ் வந்து மாறாது. நிலைக்குத்து வேகம் குறைஞ்சி பூச்சியமாகி கூடும். கதிப்பூச்சியம்ன்றது பிள்ளை. கதி இழிவாகும்ன்றது சரி. ஏனென்றா இந்த இடத்துல கிடைவேகம் மட்டும் இருக்கு, மற்ற டைம் எல்லாம் நிலைக்குத்து வேகம் உண்டு இருக்கு. அப்போ இழிவாகும்ன்றது சரி, பிள்ளையானது தான் கேட்டிருக்கு. கதிப்பூச்சியம் பிள்ளை. இயக்க சக்தி இழிவாகும். இந்த எல்லா இடத்துலையும் இயக்க சக்தி குறைஞ்சது இதுதான். கதி இழிவுண்டா இயக்க சக்தி இழிவு. அழுத்த சக்தி உயர்வு அதுதான் அதிக புள்ளி. ஆகவே அழுத்த சக்தி கூட. ஆறுமுடுகளோட பருமன் ஜி. முழு இயக்கத்திலேயுமே ஆறுமுடுகள் ஜி. அதிக புள்ள மட்டுமல்ல, முழு இயக்கத்திலையும் ஆறுமுடுகள் ஜி. விசேஷமா அந்த அதிக புள்ளிக்கு மட்டும் செல்ல தேவையில்லை, முழு இயக்கத்துக்கும் எங்களுக்கு முழு இயக்கத்துக்கும் செல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து முதலாவது பிள்ளையானதை தான் கேட்டிக்கிறேன். ஆகவே முதலாவது ஆன்சருக்கு போகலாம். ஓகே. அடுத்தது போம். இடைத்தரை ஒன்றில் 60 மீட்டர் இடை தூரத்தில் நிற்கும் இரு வீரர்கள் ஒருவர் பந்தொன்றை மற்றவர் எரிய மற்றவர் 3 செகண்ட் பின்னர் அதனை பிடித்தார். பந்தின் எரியர் கதி 3 செகண்டுக்கு. அப்ப முதலாவது விடயம் நிலை குத்து வேகம் 15 இருக்கணும். ஏன்னா மேல போய் சேர்றதுக்கு 1.5, கீழே வாரத்துக்கு 1.5. அப்போ நிலை குத்து வேகம் 15. அடுத்தது கிடை வேகத்தை நாங்கள் பார்ப்போம். கிடை வேகத்தை எஸ்எம்என் யூடியில் பார்க்கலாம். கிடைத்தரையில் 60 மீட்டர், 60 கிடை வேகத்தை காணணும். டைம் வந்து 3 செகண்ட். கிடை வேகம் 20 வரும். இப்போ கிடை வேகம் 20, அந்த அளவு நேரம் மேல நிற்கணும். ஆகவே நிலை குத்து வேகம் 15. 15ம் 20ம் எடுத்தா 25 மாய். அப்போ கதி வந்து நிலை குத்து வேகம் 15, கிடை வேகம் 20. கிடை வேகத்தை எஸ்எம்என் யூடி கிடையாக பாவிச்சு பார்த்த, நிலை குத்து வேகத்தை நிலை குத்தாக மேல் நோக்கி டைம் காண்ற ஒழுங்குல வி சமன் யூ பிளஸ் 80லையும் காணலாம். அதில் ஹாஃப் டைம் கிடைக்கும். இறுதி வேகம் 0 ஆகிறதுக்குரிய ஆரம்ப வேகம் 80. டைம் 10 போட்டால் டைம் வந்து 1.5 ஆயிக்கணும். 1.5 மேலே போகிறதுக்குன்னா வாரத்துக்கு 1.5. அப்போ எரியிறது 15ஆக இருக்கும். அப்படி பார்க்கலாம். அல்லது எஸ்எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் 80 ஸ்கேர்லையும் இந்த 15ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆகவே 4வது ஆன்சருக்கு எங்களுக்கு புகையிலும்.
ரைட். அடுத்தது 20வது கேள்விக்கு வரும். இன்னும் 6 கேள்வி இருக்கு. எங்களுக்கு முடிச்சுக்கொள்ள டைம் ஓகே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. 20 பார்த்துட்டு சரி டவுட்டில் இருந்தால் பார்த்துட்டு வருவோம். 2 கிலோகிராம் திணிவுடைய பெட்டி ஒன்று லேசான இலையினால் நீக்கப்பட்டு ஒப்பமான லேசான கப்பி மேலாக போடப்பட்டு மறுமுனையில் பிரயோகிக்கப்படும் 40 நியூட்டன் மாறா விசையினால் இழுக்கப்படுகிறது. ஒரு குறித்த நேர இடைவெளியில் பெட்டியின் இயக்க சக்தி 40 ஜூலினால் அதிகரிக்கிறது. இயக்க சக்தி கவனம். பெட்டியின் இயக்க சக்தி அதிகரிக்கிறது பின்வரும் கூற்றுக்கள் பிழையான. இப்ப இயக்க சக்தி கூடுன்றது இது ஒரு 6 முடுகள் வாரன்னு சொல்லுகிறேன். குறித்த நேர இடைவெளியில 40 ஜூல். அப்ப இது ஒரு 6 முடுகள் எப்படியுமே ரைட். ஓகே, இங்கே 6 முடுகள் எங்களுக்கு செல்லலாம். 40 நியூட்டன் ஈக்கிற 40 நியூட்டன் விசை இங்கே ஒரு 20 நியூட்டன் கீழே வரும். 20 நியூட்டன். அப்ப இங்கே 40 நியூட்டன் வருது. மொத்தம் விளையில் விசை 20. இப்போ எஃப் சமன் எம்ஏல 6 முடுகள் எங்களுக்கு காணலாம். 40 மைனஸ் 20 20. திணிவு வந்து 2A. 6 முடுகள் 10. 10 மேல் நோக்கி. ஏன்னா இது மேல் நோக்கி தானே இயங்குற எஃப் சமன் எம்ஏ மேல் நோக்கி பாவிச்சு தான் நாங்கள் 20 காணும். ஏன்னா 40 மைனஸ் 20 வச்சு தான் 20 போட்டுனோம். ஓகே, 6 முடுகள் 20 10 எங்களுக்கு எடுக்கலாம். அடுத்தது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேர வழியில் 40 ஜூல் கூடுது. இயக்க சக்தி 40 ஜூல் கூடுது. நாங்கள் ஓய்வில் இருந்து கூடுற சுச்சுவேஷன், ஆரம்பத்தில் கூட்டுற சுச்சுவேஷன் எடுப்போம். 40 ஜூல் கூட்டுறேன்டா இயக்க சக்தி கூட்டுறேன்னா நாங்கள் இயக்க சக்தியில் ½ mv² பார்ப்போம். 40 ஜூலுக்கு எவ்வளோ வாரண்டு. திணிவு 2 கிலோகிராம் இடத்தால 2 கேன்சல் ஆகும். v² 40க்கு சமம். ரைட். அப்போ அதுக்குரிய கதியை காணலாம். ரைட். இங்கே கவனம் எடுக்க வேண்டிய விடயம் இயக்க சக்தியும் மேல போக்களை கூற்று, அழுத்த சக்தியும் கூற்று. திணிவு 2 கிலோகிராம். வி வர்க்கம் சரி பார்க்க. இலையில் உள்ள இழுவை பிழையானது கேட்டிருக்கு. இலையில் உள்ள இழுவை 40 நியூட்டன். அது சரியலே. இலையிட இழுவை 40 நியூட்டன். தரப்பட்ட நேர இடைவெளியில் பெட்டியின் இடப்பெயர்ச்சி 2 மீட்டர். அப்ப இந்த 6 முடுகள்ல அந்த டைமர் டியூரேஷனை பார்த்தா 2 மீட்டர் இவங்க எடுத்திருக்கு. ஈர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை மைனஸ்ல வரணும். 2 மீட்டர் எடுத்தா 20 ஜூல். எம்ஜிஎல் என்ற ஈர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலைன்றது எம்ஜிஹெச். 2 மீட்டர். அப்ப இதில் இந்த விடைக்கு போகலாம். 2 பிளண்டு எடுத்தா 2 பிழை ஆயிக்கணும். இழுவிசையால் செய்யப்பட்ட வேலை இழுவிசையும் கீழ் நோக்கி இருக்கு, அது மேல போறது. உண்மையா வந்து இந்த விசைன்னு எடுத்தா மைனஸ் போட வேண்டி வர, அப்படி இல்லாட்டி இழுவையால் எடுத்தா மேல் நோக்கி வரும். அப்ப இது வந்து 80 ஜூல் செல் இருக்கு. இந்நேர இடைவெளியில் அழுத்த சக்தி அதிகரிப்பு. இது அழிச்சா இங்கே வந்து 40, இங்கே 100 40 60. ஒரு இங்கே ஒரு கொஞ்சம் குழம்புற மாதிரி ஒரு பாட்டு இதுக்குள்ள இருக்கு. நாங்கள் கொஞ்சம் அதை ஒவ்வொரு பாட்டாக பிரித்து கிளியர் பண்ணி கொண்டு வருவோம். இதில் இருக்கிற வேலை சம்பந்தமான விடயங்களையும் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கிளியர் பண்ணி கொண்டு வருவோம். ரைட். முதலாவது 6 முடுகள் அந்த 10 சென்னத்தில் பிரச்சனை ஒன்று இல்லை. வேகத்தில் வர்க்கம் 40 சிக்கல் ஒன்று இல்லை. ரைட். முதலாவது கூற்று இழுவ 40 சிக்கல் ஒன்று இல்லை. ரைட். அது அடுத்ததுக்கு வருவோம். இதிலிருந்து நாங்கள் இடப்பெயர்ச்சியை காண பார்ப்போம். வி வர்க்கம் யூ வர்க்கம் ப்ளஸ் 2as. வி வர்க்கத்துக்கு 40, யூ வர்க்கம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடங்குறதுனால சரியாக வரணும் தானே. இதுக்கு 0 போடுவோம். 2 6 முடுகள் நாங்கள் கண்டு இருக்கோம் 10, எஸ்ஸை காணுவோம். அப்போ 20 வரும். இங்கே 20s வரும். 20s வந்து 40, எஸ் வந்து 2 மீட்டர் வரும். இப்போ எஸ் 2 மீட்டர் சரி. அப்போ அதுவும் சரி போடலாம்.
அதுதான் அடுத்தது கேட்டிருக்கு. 2 மீட்டர்ன்னு சொன்னால் எம்ஜிஹெச்சால் செய்யப்பட்ட வேலை. அப்போ எம் வந்து 2 கிலோகிராம், ஜி வந்து 10, இதை பேசி 2, அப்போ 20 வராதே, 20 வராது. ஓகே, 2ல் ஒன்று இல்லை, இதுக்கு 40 ஜூல் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, விட வந்துட்டலே. இப்போ 2 மீட்டர் 2 கிலோகிராம், அப்போ எம்ஜிஹெச்ன்றது 40 ஜூல். அப்போ -40 ஜூல்னு சொல்றது ஈர்ப்பு விசைக்கு எதிராக, ஈர்ப்பு விசையினால் வந்தால் -40 ஜூல். ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைன்னு சொன்னால், அழுத்த சக்தி அதிகரிப்புன்னு சொன்னால் நாங்கள் 40 ஜூல்னு சொல்கிறோம். அப்போ ஈர்ப்பு விசைனால்ன்றதால -40. எம்ஜிஹெச்ன்றது நாங்கள் +40 எடுக்கிறோம். அழுத்த சக்தின்னு எடுத்தால் விசையால் செய்யப்பட்ட வேலைன்னு எடுக்கல 40 ஜூல். உண்மையாக வந்து பாருங்க, கவனம். ஈர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலைன்ற கொள்ள அது கீழ் நோக்கி இயங்கினா ப்ளஸ், மேல் நோக்கி இயங்கினா மைனஸ். ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லக்கொள்ள அதுதான் அழுத்த சக்தி. அது வந்து நாங்கள் மேல் நோக்கி இயங்கொள்ள ப்ளஸ்ன்னு எடுக்கிறோம், கீழே மைனஸ்ன்னு எடுக்கிறோம். ரைட், அவை மைனஸ்ன்றது ஓகே, ஆனால் இனி 20 வராது, 40 வரணும். அடுத்தது இழுவிசையால் செய்யப்பட்ட வேலை என்று எடுத்தால் இழுவை இங்கே இழுக்கிறதால மேலே வருது, 2 மீட்டர் தனியுங்குது. ஆகவே 80 ஜூல்ன்றது சரின்னு எடுக்கலாம். மைனஸ் போட்டு இருக்க காரணம் இந்த 40 நியூட்டனால வார விசைன்றதால. ஏன்னா இதுதான் இங்கே தானே இழுக்கிற விசை. அடுத்தது அழுத்த சக்தி அதிகரிப்பு எவ்வளோன்னு கேட்டால், ரைட், அழுத்த சக்தி அதிகரிப்பும் ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் சமன். ஈர்ப்பு விசையால் செய்யப்பட்ட மைனஸில் இருக்கும், ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்டது ப்ளஸ்ல இருக்கும். இது ரெண்டும் சமனாக வரணும். அப்போ இது 40னா இதுவும் கட்டாயம் 40. அந்த வகையில் 3வது வீடுக்கு போகலாம். ஓகே இல்லையா, பெரிய சிக்கல் இல்லை இது. அடுத்தது இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது, 5 கேள்வி செய்யலாம்லே. ரைட், எது சரி பிரச்சனைகள் இருந்து மெசேஜ் அனுப்பிக்கிறது இல்லை, நாங்கள் கிளியர் பண்ணிட்டு போவோம் டக்குன்னு. பன்னெண்டாவது கேள்வியில் ஒரு டவுட் ஒன்று இருக்கு. அதுலேருந்து 6 8 எப்படி வந்தேன்னு கேட்டிருக்கு. ரைட், 6 8 எப்படி வந்தேன்னு. முதலாவது இன ரைட், ஒரு 6 8 என்று சந்திக்கிற உருளைடு 6 8ண்டா இது 16. உருளையிட விட்டம் 16. இது ஒரு உருளையாம். ரைட், அதில் கோலம் நின்று போட்டிக்கிறேன். இது 6 மட்டும், இந்த 6 மட்டும் இப்படி வந்துன்னு கேட்டிருக்கு. அப்போ இது 16. அடுத்தது இந்த நீளம், இது வந்து கோலத்திட அரை. அப்போ கோலத்திட அரை 5, இது 5. இந்த துண்டு எடுத்தா இந்த துண்டும் கோலத்திட அரை, அப்போ இதுவும் 5. அப்போ இந்த பாயிண்ட், இந்த டொட்டுக்கும் இந்த டொட்டுக்கும் இருக்கிற கிடை தூரம் அதுதான் இங்கே 5, இங்கே 5, 10 கழிக்கணும் 16ல் இருந்து. அப்போ இது வந்து 10 சென்டிமீட்டர், சாரி 10 கழிச்சா 6ல் 16ல் 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த டொட்டுக்கும் இந்த டொட்டு மையங்களுக்கு இடையில கிடை தூரம் எங்களுக்கு 6. அந்த வகையில் தான் 6 வர. இது 10 வருது, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் 6 6 கூட்டினா 5 மஞ்சும் 10. இது 10, இது 6 வந்தால் பைத்தகரஸ் தொடர்பின் படி இதுக்கு 8 போடலாம். பைத்தான் கேள்வி அது நினைக்கிறேன். ஓகே, அது சின்ன சின்ன சிக்கலான டவுட்டுகள், சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விகள் டவுட்டுகள் அடுத்த ஆளுக்கும் ஹெல்ப் ஆகிக்கும். ஏன்னா அதே பிரச்சனையை வச்சுக்கொண்டு வேற ஆக்களும் இருக்கலாம், எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகிக்கும். வந்து இந்த கேள்விகளுக்கு விடைகள் இந்த பொதுவாக நிறைய இடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நான் இப்போ லைவாக டிஸ்கஷன் ஒன்றுக்கு போகிறது வந்து இந்த இதில் நேரடியாக ஜாயின் ஆகிற எல்லாருக்கும் ஹெல்ப் உண்டாக இருக்கிறதுக்கு, அதில் சின்ன சின்ன பிரச்சனையும் கிளியர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அதனால் கேள்விகளை கேளுங்க. ஓகே, ரைட், அடுத்ததுக்கு போகலாம். 21 10 கிலோகிராம் 20 கிலோகிராம் திணிவுகளை விட ஒரு லேசான விச்சுருள் ஸ்பிரின் ஒன்று இருக்கிறது. ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காட்டியவாறு 20 கிலோகிராம் மீது 200 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுது. குறித்த காலத்தில் 10 கிலோகிராமின் ஆறுமுடுகள் 6, 20 ஆறுமுடுகள். உண்மையாக வந்து இந்த ஸ்பிரின் ஒன்று வந்தால் இந்த 6, இது 2 20 10 ஆறுமுடுகள் சமனாக இருக்காது, அது மாறுபடையில். ரைட், அப்போ நாங்கள் 10க்கு F7 MA பாவிப்போம். 10 ஆறுமுடுகள் 6ன்னு சொல்லிக்கிற, அப்போ 60 நியூட்டன் விசை வரும். அப்போ இதில் 60 நியூட்டன் விசை நீங்கள் கொடுப்படுது.
இங்கே 60 நியூட்டன் விசை கொடுத்தா இங்கேக்கும் 60. அப்போ இப்போ நாங்கள் 20 கிலோகிராமுக்கு மறு எஃப் சமன் எம்ஏ பாவிப்போம். 200 சய 60 20A. 60 சய போட்டோன்னா என்ன, இந்த இடத்துல இழுவை இங்கேக்கு 60 வந்தா, இந்த இடத்துல 60 வந்தா நாங்கள் இதுக்கும் 60 எடுக்கும். இங்கேக்கு 60 நியூட்டன் விசை வருதுண்டா இழுவை, இங்கேக்கும் 60 நியூட்டன் வரும். ஏன்னா இந்த ரெண்டு விசைகளும் சமனிட லேசான விச்சுருண்ட ரைட். அப்போ இங்கே 200 சய 60 இங்கேக்கு வர்றதால வேற ஒரு ஆய்வு இல்லை ஒப்பமான தலைமிடத்தால். அப்போ இங்கே வந்து 140 எடுக்க வேண்டி வர விலையில் விசை 20A. அப்போ நாங்கள் 2 பிரிச்சு 6 முடுகள் 7 மாதிரி வருமலே. இப்போ 21க்கு 7 மீட்டர் செகண்ட் -2 மூணாவது விடையை போகலாம். உருள் காட்டிய சதுரம் ஒன்றின் உச்சி, சதுரம்னு சின்னத்துக்கு சதுரமாய் வரைஞ்சில்ல, அது நீ கேள்வி போட்ட சார் வந்து சதுரமா வரைஞ்சிருக்கும், அது நீ டைப்பிங்கில் வரக்குள்ள கொஞ்சம் மங்களில் போய் இருக்கு. ரைட். சதுரம் ஒன்றின் உச்சியில் உள்ள மையத்திலும் இருக்கத்தக்கவாறு 5 திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் திணிவு மையமாக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. திணிவு மையம் இங்கே 5 கிலோகிராம் இருக்கல, இங்கே 2 1 4 3. எப்படியும் இங்கல பெரிய திணிவுகள் இருக்குன்றதால இதுக்கு வர்றது சான்ஸ் கூட. நான் இதுல இப்படி ஒரு வேலை செய்ய பார்க்கிறேன். இங்கே ஏற்கனவே 5 கிலோகிராம் நீக்கிறேன். இதுல ஒன்றையும் இதுல 1 பேலன்ஸ் ஆகும், இதுல 3 பேலன்ஸ் ஆகும், இதுல 2 பேலன்ஸ் ஆகும், 3 2 பேலன்ஸ் ஆகும், இதுல 1 பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆக இதுல 1 இதுல 1 இதுல 1 இதுல 1 எடுத்தா ஒரு கிலோகிராம் எடுக்கிறேன். அப்ப 4 கிலோகிராம் சேரும். அப்ப அதெல்லாம் மையத்துக்கு வரும். அப்ப மையத்துக்கு 9 கிலோகிராம்னு போடலாம். இதுல ஒன்றும் இதுவும் சேர்ந்தா இங்கனைக்கு திணிவு வரும், திணிவு மையம். இதுல ஒன்றும் இதுல ஒன்றும் சேர்ந்தா இங்கனைக்கு திணிவு மையம். இந்த இடத்துல திணிவு மையம், இந்த இடத்துல திணிவு 9 கிலோகிராமாக கூடும். இங்கே 1 மீயும், இங்கே 2, இங்கே 3 மீயும். ரைட். ஓரளவு கொஞ்சம் இலகுப்படுத்த ட்ரை ஒன்று பண்றேன். அதுக்கு அடுத்ததா இங்கே 6 கிலோகிராம் இருக்கிற 1ம் 2ம் நாங்கள் சேர்த்தா சரியா 3ஆ பிரித்து 2 திணிவு மையத்துக்கிட்ட இந்த இடத்துக்கு 3 போட்டுக்கொள்ளலாம். ரைட். இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் இணைக்கிற கோட்டில் நடுப்புள்ளியில் 6 வரும். இந்த 3ம் இந்த 3 சேர்த்து 6. இங்கே 9 இருக்கு, இங்கே 6 இருக்கு. அப்போ இதுக்கு கிட்ட வரணும். பின்ற விட கிளியராக போகலும். சரி. பின்ற விடைக்கு போகிறதுல சிக்கல் உண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி 2வது ஆன்சர். ரைட். இது ஒரு மெத்தட். நான் வேறொரு மெத்தட்லையும் செய்யவா? வேறொரு மெத்தட்ல பார்ப்போம். இதெல்லாம் அழிச்சிட்டு இல்லாட்டி கஷ்டம். இன்னொரு மெத்தட் இப்போ 5 கிலோகிராம். ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வர நம்பர்ஸை நாங்கள் போட்டுக்கொள்றது இங்கே முக்கியம். அப்போ தான் எங்களுக்கு அந்த விடைக்கு போக லேசாக இருக்கும். 3 6 4 6. ரைட். இங்க இருந்து தொடங்குறேன். 1ம் 2ம் 1ம் 2ம் எடுத்தா இந்த பெரிய திணிவு கிட்ட இருக்கணும். இங்கனைக்கு 3 வரும். 3ஆ பிரிச்சு இங்கனைக்கு 3 வரும். இதையும் நாங்கள் எடுத்தா இதுக்கும் இதுக்கும் எடுத்தா இங்கே 3 கிலோகிராம். ஏன்னா திணிவுகளோட விகிதம் சமனாக இருந்தால் நடுவில் வரும். இங்கே ஏற்கனவே 3, இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் எடுத்து 2ஐயும் எடுத்து 3 இங்கே இருக்கு, இங்கே 3. அப்போ சரியா இந்த நடுப்புள்ளியில் 6 வரும். சரி. இங்கே 6, இங்கே 5, இங்கே 6. அப்போ 5க்கும் 6க்கும் இடையில எடுத்தால் சரியா நாங்கள் நடுவில் விட கொஞ்சம் வலது பக்கத்துக்கு வரும் 11. இதையும் நாங்கள் இணைச்சா 11க்கும் 4க்கும் இடையில பி வரும். சரி. அப்போ அப்படி பார்க்கலாம். நீங்கள் எதை மாதிரி எடுத்தாலும்
கவனம் எடுங்க, திணிவுகளோட விகிதத்துக்கு ரெண்டும் திணிவுகளோட விகிதம் சமன்ண்டா நடுவில் வரும். அது ரெண்டையும் சேர்த்து பார்க்கறது. திணிவுகள் ஒரு திணிவு பெருசு ஒரு திணிவு சிறுசுண்டா பெருசுக்கு நெருக்கமா வரும். திணிவுகளோட விகிதம் நீளங்களோட விகிதத்துக்கு மாறா இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் விடைய குயிக்காக போகல. 23 உரையில் காட்டியவாறு கரடான கிடைத்தளத்தில் 5 கிலோகிராம் திணிவுடைய குற்றி ஒன்று ஓய்வில் வைக்கப்பட்டு நேரத்துடன் மாறுபடும் கிடைவிசை. ரைட், நேரத்தோட மாறு விசையா கிடைவிசை எஃப் நேர வரைவு காட்டிக்கிறப்ப விசை கூடி மாறாம இருக்கு. அருகே காட்டப்பட்டுள்ள குற்றிக்கும் தளத்துக்கும் இடையிலான உராய்வு குணகம் 1/5 எனின் 10 செகண்ட் முடிவில் குற்றியின் வேகம். அப்ப இதுல நாங்கள் விளைங்கொள்ளணும். இந்த உராய் விசையை இந்த விசையை கூட்டி கொண்டு போற நேரம் இன்னைக்கு வர இது நாங்கள் இயக்கவியல் உராய்வுன்னு எடுப்போம். உராய்வு இந்த இயக்கவியல் உராய்வோட பெருமானம் எவ்வளவு வரும்? ஏன்னா வழி கொண்டு போற நேரம் இயக்கவியல். உராய்வோட பெருமானம் எவ்வளவு வரும்னு நாங்கள் பார்ப்போம். இங்கே 1/5 உராய்வு குணகம் தந்ததுக்கு மருதாக்கம் 50 நாங்கள் எடுப்போம். ஏன்னா 5 கிலோகிராம்னு தந்திக்கிறேன். ஆகவே 10 நியூட்டன். அப்போ இந்த இடத்துல 10 நியூட்டன் விசை வரும் வரைக்கும், அதாவது 2 செகண்ட் வரும் வரைக்கும், 4 செகண்ட் இன்னைக்கு 2 செகண்ட் நிற்கிறேன், இந்த 2 செகண்ட் வரும் வரைக்கும் இயங்க ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு பிறகு இங்கே 10 நியூட்டன் விசை ஒன்று இருக்கு. அப்போ நாங்கள் விளையுள் விசையை பார்க்கணும். இதிலிருந்து பிரயோகிக்கிற விசையிலிருந்து 10 நியூட்டனை கழிச்சு. அப்போ நாங்கள் இப்படி ஒரு பரப்பைத்தான் எதிர்பார்க்கணும். ரைட், அப்போ விளையுள் விசை நாங்கள் கவனம் எடுத்தா விளையுள் விசை எக்ஸட் சாக்கிற பரப்புன்றது நான் இப்போ இங்கே வரைஞ்சி காட்டுற நிலற்றப்பட்ட பரப்பு. அந்த பரப்பு விளையுள் விசை நேர வரைஃபுல விளையுள் விசை எக்ஸட் சாக்கிற பரப்பு உந்த மாற்றத்தை கொடுக்கும். ஓய்விலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதால உந்த மாற்றம் இறுதி உந்தத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ நேரடியாக இந்த பரப்பை திணிவால பிரித்து விடைக்கு போகலாம். இந்த பரப்புக்கு நாங்கள் அறதர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை இங்கே 2 பார்த்தா 10 8 18, உயரத்துக்கு பார்த்தா 10 போடலாம். அப்போ 9 90 வரும். ரைட், 90 வரும். இது எஃப்டி திணிவு 5 பிரிச்சா வேகமாற்றம் இது 2 மடங்கு 18 வரும். என்ன பெருக்கல் பிரித்தல பிள்ளை விட்டு இருப்பேன் பார்ப்போம். சமாந்திர பக்கங்கள் அறத்தர சமாந்திர பக்கத்தில் இங்கே 2 கழிச்சா 10, இங்கே 4 கழிச்சா 8 18, செங்குத்து உயரம் 10. அப்போ 90ன்றதுல பிரச்சனை வராது. எஃப்டி 90 18 23க்கு டைம் போட்டிருக்கிற அளவு 10. ரைட், கேள்வி 10 செகண்ட் 12 செகண்டுக்கு தந்ததுக்கு சாரி கவனமாக தான் இனிப்பில் வந்தேன். கேள்வியில் இந்த 10 செகண்ட் தந்ததுக்கு சாரி 12 செகண்ட் வரைக்கும் தந்ததுக்கு கேள்வி கேட்டிருக்க 10 செகண்ட். கேள்வி கவனம் 10 செகண்ட். 10 செகண்ட் இங்கே தானே வரும். அப்போ நிலற்றப்பட்ட முழுமையான பரப்பல்ல, இந்த நீளத்தில் நாங்கள் காட்டுற பரப்பு தான் வரும். அப்போ சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை நாங்கள் எடுக்கலைங்கன்னா 10 வரைக்கும் தான் பார்க்கணும். ஆகவே இந்த துண்டு 8 இருக்கும். ரைட், இங்கே 10லிருந்து 4 போனால் இது 6 இருக்கும். 6 மட்டும் 14 நாங்கள் போட வேண்டி வரும். 14. அப்போ 14 எடுத்தால் 70 வரும். இங்கே 70 நாங்கள் 5ஆல் பிரிக்கிற நேரம் 14 ஆன்சர் வரும். ஓகே, 2வது வீடு பாருங்க. இந்த கிராஃபை தந்துட்டு இந்த மொத்தமான வேகமாற்றத்தை கேட்காமங்கன்னா 10 செகண்ட் கேட்டிருக்கு. அப்போ கவனம், 10 செகண்டின் முடிவில் வேகம் தான் கேட்டிருக்கு, 12 செகண்ட் முடிவில் அல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு கண்டது நான் இந்த 5ஆல் பிரிச்சு 18 கண்டது 12 செகண்டில் வேகம். அப்போ 10 செகண்டில் வேகம்ன்றதால எங்களுக்கு அந்த பருமானத்தை பார்க்கணும். அப்போ நீங்கள் இந்த விளங்கிக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எஃப்டி எஃப்டி வரைவு விசை நேர வரைவு எக்ஸச்சாக்கிற பரப்பு உந்த மாற்றத்தை கணத்தாக்க கொடுக்கும்னு நாங்கள் சொன்னதுக்கு அதில் முக்கியம் இந்த எஃப்ன்றது விளையுள் விசை ஆயிக்கணும். இது நாங்கள் பிரயோகிக்கிற விசை.
நாங்கள் விளையுள் விசைக்கு கிராஃப் ஒன்று வரைஞ்சா விளையுள் விசையில கிராஃப் ஒன்று வரைஞ்சா அது தொடங்குறது 2 செகண்டுக்கு பிறகா இருக்கும். இப்படித்தான் போகும். அந்த விளையுள் விசை கிராஃப் தான் எங்களுக்கு இந்த இடத்துல முக்கியம். எஃப்டி கிராஃப்ல விளையுள் விசை கிராஃப் தான் முக்கியம். அந்த விளையுள் விசை கிராஃப் எக்ஸ் அச்சாக்குற பரப்பு தான் கணத்தாக்கத்தை கொடுக்கும், உந்த மாற்றத்தை கொடுக்கும். அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டா சரி. விளையுள் விசை கவனத்தில் கொள்ளணும்ன்றது நாங்கள் கவனம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ரைட். ஆரம்பத்தில் ஓய்வுள்ள ஒரு உடல் 2m 3m திணிவுகளுடைய இரு துண்டுகளாக வெடிக்கின்றன. இவிட மொத்த சக்தி எனின் வெடிப்பின் பின்னர் 2m திணிவின் இயக்க சக்தி. ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்கின்றதால ஆரம்பத்திட இயக்க சக்தி 0. வெடிச்சத்துக்கு பிறகுதான் இயக்க சக்தி கொண்டு வர்றோம். இதை நாங்கள் இந்த மொத்த சக்தியில இப்படி எங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. இயக்க சக்திக்கும் உந்தத்துக்கும் இருக்கிற தொடர்பு இதிட உந்தவும் இதிட உந்தமும் சமன். அப்ப இயக்க சக்தியை நான் உந்தத்துக்கு தொடர்பு படுத்துற ஒழுங்குக்கு போறேன். இயக்க சக்தின்ற கொள்ள ஹாஃப் எம்வி வர்க்கு திணிவு தந்து தான் நினைக்கிறேன். அப்ப திணிவோடு தொடர்பு படுத்துவோம். அப்ப இதை நான் எம் ஆள பெருக்கிறேன். மேலுக்கும் கீழுக்கும். அப்ப எம்வி வர்க்கம் எம் வர்க்கம் வி வர்க்கம் கீழ் ஒரு எம். இதுக்கு எங்களுக்கு உந்தம் செல்லலாம். இதுக்கு உந்தம் செல்லலாம். அப்ப உந்தத்திட வர்க்கம் கீழ 2m. அது வந்து இயக்க சக்திக்கு சமனா இருக்கும். அப்ப உந்தத்திட வர்க்கத்தை 2m ஆல பிரிச்சா இயக்க சக்தின்னு வரும். நாங்க இதுல எங்களுக்கு செல்லும் உந்த காப்பு தத்துவத்தின்படி ரெண்டும் பெற்ற உந்தங்கள் சமன். இது பெற்ற உந்தமும் சமன், இது பெற்ற உந்தமும் ரெண்டும் சமன். ஆகவே இது பெற்ற இயக்க சக்திகள் விகிதம் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனா இருக்கும். உந்தங்கள் சமன்ன்றதால அப்ப 2m பெற்ற உந்தமும் 3m பெற்ற உந்தமும் சமன். உந்தங்கள் சமன்ண்டா இயக்க சக்தி நேர்மாறு விகித சமன் திணிவுக்கு. ரைட். அப்ப எங்களுக்கு 2 திணிவு உந்தத்தை எங்களுக்கு அந்த நேர்மாறு விகித சமன்றதால இது 3ண்டா இது 2 நேர்மாறு விகித சமன். 2க்கு 3ன்றது 3க்கு 2 வரும். 3க்கு 2 கேள்வி வந்து 2m 3 இருக்கும். 5ல் 3 மொத்தம் 5ன்ற இடத்த 5ல் 3 4வது விடைக்கு குயிக்கா போகலாம். அப்ப இயக்க சக்திய எங்களுக்கு இந்த சமன்பாடு இயக்க சக்தி வந்து உந்தத்திட வர்க்கத்தை 2m ஆல பிரிச்சா சமன். 2 திணிவும் பெற்றுக்கொள்ற உந்தங்கள் சமன். ஆகவே இ வந்து எம்முக்கு நேர்மாறு விகித சமன். சின்ன திணிவு பெரிய இயக்க சக்தி உடையதா இருக்கும். அப்ப இது 2க்கும் எடுத்தா இதுல இயக்க சக்திகள் இது 3க்கு 2 விகிதம் எழுதிலும் இயக்க சக்தியில விகிதம் 3க்கு 2 எழுதிலும் 3க்கு 2 வீதம் பார்க்கல மொத்தம் 5ல் 3 இது இருக்கும். அடுத்தது 5ல் 2 இருக்கும். அது வேலை முடியும். கடைசி கேள்விக்கு வரும். திணிவு எம்முடைய இரு சர்வசமனான சிறிய கோளங்கள் 2a நீளமுடைய நீளங்கள் தந்திக்கிற நீளமுடைய நீளா இலையொன்றினால் இணைக்கப்பட்டு கிடையான ஒப்பமான மேசை மீது 2a இடை தூரத்தில் இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளன. இலையின் மத்தியில் இலைக்கு செங்குத்தாக கிடை திசையில் கிடையா எஃப் என்னும் மாறாவிசை சொல்லிக்கிறேன் பிரயோகிக்கப்படுகிறது. கோளங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 2x ஆக உள்ள கணத்தில் ஆர்முடுகளின் பருமன் கோளங்களின் ஆர்முடுகளின் பருமன். ரைட். இப்போ இது 2x ஆக வார சிச்சுவேஷன். அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு படம் ஒன்று வரைஞ்சு கொள்ள வேண்டி வார இதுக்கு நாங்கள் ஒரு படம் ஒன்று வரைஞ்சி அதுக்கு ஒரு குயிக்காக போகும் இருக்கு. சாரி. இதுதான் இந்த இழுவ பிரயோகிக்கப்பட்ட இடம். இது நாங்கள் எஃப் எடுப்போம். இது ஏ, இது ஏ. இந்த துண்டு நீளம் இருக்குன்றதால எக்ஸ்.
இது எக்ஸ் 2x. இப்போ இது ஏ, அப்போ இது எக்ஸ். இப்போ ஏயும் எக்ஸும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள ரைட். அப்போ இங்கே நாங்கள் பிரயோகிக்கிற விசை எஃப், இங்கே தான் திணிவு இருக்கு, இல்லை வேறு விசைகள் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இடத்துல இருக்கிற இழுவையை நாங்கள் கண்டா ஆறுமுடுகளில் பருமனத்தை கோலத்திட திணிவால் பிரித்து போகலாம். கோலத்திட திணிவுக்கு நாங்கள் எஃப் சமன் எம்ஏ பாவிப்போம். இந்த இடத்துல வார இழுவு, இந்த இடத்துல வர இழுவை எங்களுக்கு போடலாம், திணிவை போடலாம். அது வந்து கேள்வி வந்து ஆறுமுடுகள், அது ஆறுமுடுகளை கொடுக்கும். இப்போ இந்த இழுவையை கண்டா சரி என்று எடுத்துக்கொண்டேலும், இழுவையை நாங்கள் எடுக்கிறேன்டா இந்த இடத்துல கிடையாக பிரித்த கூறுகள் சமனாக இருக்கும். இழுவையிட ஒரு குறித்த காலத்தில் இது அந்த புள்ளி இங்கே ஒரு திணிவற்றது. அப்போ இந்த விசை இழுவையிட பிரித்த கூறுகள், அதாவது விளைவில் விசை 0 வரணும் இந்த பாயிண்ட்ல நடுப்புள்ளியில். அப்போ நாங்கள் இழுவை டி என்று எடுத்தாங்கன்னா இந்த கோணத்தை நாங்கள் தீட்டாண்டு எடுப்போம். கோணத்தை ஏக்கும் எக்ஸுக்கும் தொடர்பில் கோணம் எடுக்கலும். அப்போ டி கொஸ் தீட்டா எங்களுக்கு இதை பார்க்கணும். அப்போ இந்த நீளத்தை இங்கே ஒரு முக்கோணம் மாதிரி வர ஏ வர்க்கம் எக்ஸ். அப்போ இதில் இந்த முக்கோணமாய் வர்றது இது எக்ஸ்ன்னு எடுத்தா, இது ஏன்னு எடுத்தா, இது செங்கோண முக்கோணம் எடுத்தா எங்களுக்கு ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம். அப்போ இங்கே போடையிலும் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கத்திட வர்க்கம் மூலம் அதுதான் இந்த நீளம். எல்லாம் எங்களுக்கு கொஸ் போடுறதுக்கு அது தேவையாகும். ரைட். 2t cos theta, 2t cos theta சமன் f. அப்போ t வந்து f by 2 cos theta. cos thetaக்கு எங்களுக்கு எழுதலாம், cos thetaக்கு எழுதலாம் இது அயல் பக்கத்திங்க செம்பக்கம். அப்போ அயல் பக்கத்தை நாங்கள் கீழுக்கு எழுதுவோம், வர்க்க மூலம் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம். கீழ் எழுதுறத நாங்கள் மேல் எழுதுவோம். இது வந்து இழுவையாக இருக்கும். இப்போ இந்த இழுவையை போட்டு அதை திணிவால பிரித்தா சரி. அப்போ இந்த இழுவை எழுதி திணிவை பிரித்தா சரி. இப்போ இந்த இழுவை எழுதக்குள்ள FA என்று வரும் மேலுக்கு, கீழே 2 ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் என்று வரும். அது திணிவால பிரித்தா ஆறுமுடுகள் வரும். ஆகவே 4வது விடைக்கு போகலாம். ரைட். 4வது விடைக்கு எங்களுக்கு போகலாம். நினைக்கிறேன் ஸ்கீமில் 2வது வீடியோ அப்படி கொடுத்துருக்கு, ஆனால் கிளியராக 4வது விடைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த செஞ்ச விடயத்தை நான் கொஞ்சம் நார்மலாக ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னா இந்த சந்தர்ப்பம், இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். இணைக்கிற மாதிரி இது எக்ஸ், இது ஏ. அதிலிருந்து இந்த கோணத்துக்கு ஒரு தொடர்பு ஏக்கும் எக்ஸுக்கும் சிறப்பில் காணலாம். இங்கே வார இழுவை, இங்கே இழுவை, இழுவையிட நிலை குத்தா பிரித்த கூறு எஃப்க்கு சமனாகணும். ஆகவே 2t cos theta எஃப்க்கு சமன் எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து இழுவைக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். இந்த திணிவுக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா இழுவை வந்து எம்ஏக்கு சமனாக இருக்கும். அப்போ இழுவையை நாங்கள் பிரதியிட்டு திணிவால் பிரித்தா அந்த சந்தர்ப்பத்திலுடைய ஆறுமுடுகள் கிடைக்கும். ரைட். அந்த அடிப்படையில் தான் இருக்க போகிறோம். ரைட். நாங்கள் 7:30 முடிக்கிறன்றது கொஞ்சம் டைம் போனால், ஆனால் பிரச்சனை இல்லை. இந்த இன்னொரு 7:33 இப்போ ரைட் டைமுக்குள்ளே நாங்கள் பார்த்துருக்கோம். 25 நிமிஷம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கதைங்க. நாங்கள் இன்னொரு நாள் நான் அறிவிக்கிறேன். இன்னொரு நாளில் நாங்கள் தொடர்ந்து இன்னொரு கிளாஸுக்கு போவோம். இதில் வந்திருக்கிற டவுட்டுகள் வேறு பெருசாக மெசேஜ்கள் இல்லை. ரைட். அப்போ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.